ஓம் சாந்தி 14/11/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுவன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல அவதரிச்சு நமக்காக ஆசிரியராகி பாடம் எடுக்க வந்திருக்கிறாரு. நம்மள இறை மாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமான நிலையிலிருந்து இந்த முரளியை கேட்கலாம். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த கண்களுக்கு எதெல்லாம் தென்படுகிறதோ அதை பார்த்தும் பார்க்காதீங்க சொல்லி பாபா சொல்றாரு. எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் பார்த்தும் பார்க்காம இருங்கன்றாரு. இவற்றின் மீது உள்ள பற்றை நீக்கி விடுங்கள், எதன் மேலையும் பற்று வைக்காதீங்கன்றாரு. ஏனெனில் இவற்றிற்கு நெருப்பு பிடிக்க போகிறது சொல்லி பாபா சொல்றாங்க. இந்த பிரம்மா பாபாவுடைய புருஷார்த்தமே தான். அவர் எதெல்லாம் நான் பார்க்கணும், அதெல்லாம் அழிய போகுது அப்படின்னு தான் நினைச்சிட்டே இருந்தாராம். அப்படியே புருஷார்த்தம் பண்ணி அவரு போயிட்டாரு, சுட்சுமா தேவதை ஆயிட்டாரு. அந்த மாதிரி எதுக்கு பண்ண சொல்றாருன்னா, அப்பதான் நம்மளால இந்த உடல்ல இருந்து விடுபட்ட ஃபரிஸ்தாவா ஆக முடியும். இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு நம்மளை பற்றி இழுத்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு பொருளோ மனிதர்களோ ஏதோ ஒரு ஈர்ப்புல நம்ம மனசு மாட்டிட்டு இருக்குல்ல, அந்த மனசை வெளியெடுக்கத்தான் பாபா இப்படி சொல்றாரு. என்ன பாபா இப்படி சொல்றாருன்னா நினைக்கக்கூடாது. அது எப்பயாவது நெருப்பு பத்தும். ஆனா நம்ம மனசை இப்ப எடுத்துருங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கேள்வி: ஈஸ்வரிய அரசாங்கத்தின் எந்த ஒரு மறைமுகமான காரியத்தை உலகம் அறியாமல் இருக்கிறது? இப்ப எல்லா கவர்மெண்ட்டும் நம்ம கேள்விப்பட்டுக்கணும். ஈஸ்வரனே உருவாக்குற கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குது. அந்த கவர்மெண்ட்ல ஒரு மறைமுகமான காரியம் நடந்துட்டு இருக்குது. அது உலகத்துக்கே தெரியாது. எந்த காரியம்னு சொல்லி கேட்கிறாரு. பதில்: ஈஸ்வரிய அரசாங்கம் ஆத்மாக்களை தூய்மையாக ஆக்கி தேவதையாக ஆக்குகிறது. பாருங்களேன், ஈஸ்வரிய கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஆத்மாவெல்லாம் தூய்மையாக்கி தேவதையாக்குது. இது மிகவும் ரகசியமான காரியமாகும். ஆனா இது யாருக்குமே தெரியாது. உலகத்துல ரொம்ப ரகசியமா நடந்துட்டு இருக்குன்றார். இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளார்கள். இது மனுஷங்களுக்கெல்லாம் தெரியாது. மனிதன் தேவதையாக ஆகும்போதுதான் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக முடியும். எப்ப மனுஷன் தேவதை ஆகிறானோ அப்பதான் இந்த நரகத்துல இருந்து சொர்க்கத்துக்கு போக முடியும். மனிதனின் முழு நடத்தையை விகாரங்கள் கெடுத்து விட்டுள்ளன. மனுஷன் சுத்தமா மனிதாபிமானமே இல்லாம போனதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா, மனுஷன் தேவதையை விடுங்க, மனுஷனாவே இல்லை இந்த நேரம். அந்த அளவுக்கு மோசமா ஏன் ஆயிட்டானா, அந்த விகாரங்கள் தான். அந்த 5 விகாரம் ஆணுக்கு 5 விகாரம் பெண்ணுக்கு நடத்தையை போட்டு கெடுத்துச்சுன்றாரு. எப்போது நீங்கள் அனைவரையும் சிரேஷ்டமான மிக உயர்ந்த நடத்தை உடையவர்களாக ஆக்கும் சேவை செய்யறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம உயர்ந்த சேவையை இப்ப செஞ்சிட்டு இருக்கிறோம். பாபா கூட சேர்ந்து அவருக்கு உதவியாளரா இருக்கணும். இது எப்பேற்பட்ட விஷயம். கடவுளே நம்மளை தேர்ந்தெடுத்து கருவியாக்கியிருக்காரு. நம்மளை கருவியாக்கி இந்த சேவையை செய்ய வைக்கிறாரு. இதுதான் உங்களுடைய கடமையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதான் உங்களோட கடமை. இதை விட்டா வேற என்ன? மற்ற வேலையெல்லாம் விடுங்க, இதான் முக்கியமான வேலைன்றாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று கூறப்படும் பொழுது நமது சுய தர்மம் சாந்தி, நம்மளுடைய சுய தர்மமே அமைதி தான். மற்றும் நமது வீடு நினைவுக்கு வருகிறது. ஓம்னாலே நான் ஆத்மா, சாந்தினாலே என்னுடைய சுய தர்மம் அமைதி. இந்த நினைவுக்கு வருது. மற்றும் நமக்கு பரந்தாமமே ஞாபகத்துக்கு வருதுன்றாரு. ஏன்னா நம்ம அங்கிருந்து தான் வந்திருக்கோம் நடிக்கிறதுக்கு. அதனால பரலோகம் நமக்கு ஞாபகம் வருது. பிறகு வீட்டிலேயே ஒன்றும் அமர்ந்து விடுவதில்லை. தந்தை நம்ம வீட்டிலேயே இருக்கிறதுல பரந்தாமத்திலே ஆசைப்படுறோம் அமைதியா இருக்கணும்ட்டு. அதுக்காக பரந்தாமத்திலே இருக்கிறது இல்லை. நம்ம கீழே இறங்கி வந்துதான் நடிக்கிறோம். தந்தையின் குழந்தைகளாக ஆகி உள்ளீர்கள் என்றால் அவசியம் சொர்க்கத்தின் ஆசை நினைவுக்கு வரும். ஏன் நம்ம கீழே நடிக்க வரோம்னா, நம்ம தான் இங்கேயே நம்மளை சொர்க்கத்தை பத்தியே சொல்லி வளர்த்துட்டாருல. ஆசிரியரா இருந்து, தந்தையா இருந்து, சத்குருவா இருந்து சொர்க்கத்தை பத்தி சொல்லி வளர்த்ததுனால சொர்க்கம் பூமியில வரும்போது நம்ம கீழே இறங்கி நடிக்க வரோம். பாபான்னாலே நமக்கு ஆஸ்தி தான் ஞாபகம் வருது இல்லையா? சொர்க்கத்தின் ஆசை நினைவுக்கு வரும். ஓம் சாந்தி என்று கூறுவதால் கூட முழு ஞானம் புத்தியில் வந்து விடுகிறது. பாபா சொல்றார் பாருங்களேன், ஓம் சாந்தி சொன்னாலே போதும், பாபா சொன்ன எல்லா விஷயமும் புத்தியில வந்துடுதுன்றாரு. நான் ஆத்மா சாந்த சொரூபமானவன் ஆவேன், அமைதி கடலான தந்தையின் குழந்தை ஆவேன்றது ஞாபகம் வரும். ஓம் சாந்தி சொன்னா நான் ஆத்மா சாந்த சொரூபமாவேன், என்னுடைய அப்பா அமைதி கடல். எந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அதே தந்தை நம்மை தூய்மையானவர்களாக அமைதியின் சுரூபமாக ஆக்குகிறார். எந்த கடவுளே சொல்றாங்க முஸ்லிம்ஸ், அல்லாஹ் ஹெவனை படைக்கிறார், எல்லாமே காட்ஃபாதர் ஹெவனை படைச்சார், அல்லாவின் தோட்டம் எல்லாம் சொல்றாங்க. எந்த கடவுள் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அதே
தந்தை, அவர் நமக்கு அப்பாவா இருக்காரு. அவர் தான் நம்மளை தூய்மையானவர்களாக அமைதியின் சுரூபமாக நம்மளை ஆக்குறாரு. முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம், இப்போ நம்மளை தூய்மையாக்கி அமைதியின் சுரூபமாக ஆக்குறாரு. முக்கியமான விஷயமே தூய்மையினுடையது தான். நீங்கள் ரொம்ப முக்கியமானது எண்ணம் சொல் செயலில் தூய்மையாக இருக்கணுன்றாரு. தூய்மையான உலகம் மற்றும் தூய்மையற்ற உலகம் ரெண்டு இருக்குன்றாரு. தூய்மையான உலகத்தில் ஒரு விகாரம் கூட இருக்காது. சொர்க்கம்ன்றது தூய்மையான உலகம். அங்கே காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரன்றது துளி கூட இருக்காது. தூய்மையற்ற உலகத்தில் தான் இந்த 5 விகாரங்கள் உள்ளன. எனவே விகாரி உலகம் என்று கூறப்படுகிறது. இந்த கலியுகம் துவாபர யுகத்திலேருந்தே இந்த விஷக்கடல்ல 5 விகாரங்கள் பிரவேசிச்சு. அதனாலதான் இதை விகாரிகள் உலகம்ட்டு சொல்லப்படுது. அது நிர்விகாரி உலகம். நிர்விகாரி உலகத்திலிருந்து படியிறங்கி இறங்கி பிறகு கீழே விகாரி உலகத்துக்கு நீங்க வருகிறீங்கன்னு சொல்றாரு. சொர்க்கத்துல இருந்த நம்ம தான் இப்ப அப்படியே படி இறங்கி மறுபிறவி எடுத்தாலே ஆத்மாவில பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடுதுன்னு சொல்றாரு பாபா. மறுபிறவி எடுக்கிறோம்னாலே நமக்கு ஆத்மால பேட்டரி லோ ஆயிடுது. அவர் சிவபாபா பிறவியே எடுக்கிறது இல்லை. அதனால அவர் அப்படியே எவர் பியூர், எப்பயுமே பேட்டரி சார்ஜ் ஆகியே இருக்கு அப்படியே இருக்கு. ஆனா நமக்கு பேட்டரி லோ ஆயிடுது. அப்படியே படி இறங்கி விகாரி உலகத்துக்கு வந்துடும். அது தூய்மையான உலகமாகும். அந்த சொர்க்கம்ன்றது தூய்மையான உலகம். ஆனா இதுவோ பதீதமான தூய்மையற்ற உலகம் இதுன்றாரு. ராமராஜ்யம் மற்றும் ராவணராஜ்யம் ஆகும் அல்லவா. காலத்தை பொறுத்து பகல் மற்றும் இரவுன்ட்டு பாடப்பட்டிருக்கிறது. இந்த ராமராஜ்யம் இருந்தது, அதுதான் சொர்க்கம். ராவணராஜ்யன்றது இந்த நரகம். காலத்தை பொறுத்து தான் இந்த பகல். ராமராஜ்யன்றது பகல், ராவணராஜ்யன்றதே இரவுன்னு சொல்றாங்க. பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு. பகல் என்றால் சுகம் சொல்றாரு. பகல்னாலே சுகம்னு சொல்றாங்க, இரவுனாலே துக்கம்ன்றாங்க. இரவில் அலைய வேண்டியது இருக்கும். பார்க்க போனால் இரவில் ஒன்றும் அலைவது கிடையாது. நம்ம இப்ப இரவுனா அவங்க என்ன நினைச்சாங்க, ராத்திரியில அலையிறோம் அப்படின்னு. ராத்திரில யார் அலைய போறாங்க, எல்லாரும் படுத்து தூங்க போறாங்க. பாபா சொல்றாரு இரவுன்றது இங்க பக்தி, கடவுளை தேடி தேடி அலையிறது இரவு. கடவுள் நம்ம ஆத்ம உணர்வுல எல்லாத்தையும் அடைஞ்சு இருக்கிறது பகல். ஆனால் பக்திக்கு அலைவது என்று கூறப்படுகிறது சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் சத்கதி அடைவதற்காக இங்க வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க நல்ல கதி அடைய தான் வந்திருக்கீங்க. நீங்க கோயிலா சுத்துனீங்க இல்லையா, கடவுளை தேடினீங்க. இப்ப அவரே கிடைச்சிட்டாரு. அவர்கிட்ட நல்ல கதி அடைய இங்க வந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஆத்மாவில் 5 விகாரங்கள் காரணமாக தான் பாவங்கள் இருந்தன. நம்ம ஆத்மால ஏன் பாவம் சேர்ந்துச்சுன்னா 5 விகாரம் தான் நம்ம பாவியாக்கிடுச்சு. ஏன் நமக்கு இவ்வளோ பாவம் இருக்குன்னா காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தின் காரணத்தினால்தான் இவ்வளோ பாவம் சேர்ந்துருச்சு. அதுல முக்கியமானதே காம விகாரம் தான் சொல்றாரு. அதனால்தான் மனிதர்கள் பாவாத்மாவே ஆகிறாங்க. அது தெரியாமலே அதாலதான் பாவாத்மா ஆயிருக்காங்கன்றாரு. நாம் பதீதமாக இருக்கிறோம், நம்ம தூய்மையற்று இருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்துள்ளார்கள். எல்லாருக்குமே தெரியுது. கோயில்ல போய் நின்னா அந்த தேவதைகள் வேற, நம்ம எவ்வளவு மோசமா இருக்கிறோம், அந்த சிலையை தொட கூட நமக்கு தகுதி இல்லைன்றத புரிஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தூய்மையற்று இருக்கிறோம்ட்டு புரிஞ்சிருக்காங்க. பிரஷ்டாச்சாரத்தினால் விகாரத்தினால் தான் பிறந்திருக்காங்க. பிறப்பே காம விகாரத்தினால் தான் பிறந்திருக்கிறோம். அதனாலதான் நம்ம கடவுள் கிட்டகே கடவுள் யாரோ அவர் எட்ட இருக்கிறாரு, அவருக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி தோணுது. ஏன்னா நம்ம விகாரத்துல பிறந்ததுனால. ஆனா பாபா சொல்றார், ஆனா நம்ம அவருடைய குழந்தை தான். ஆத்மா அவருடைய குழந்தை. இந்த உடல் தான் பதீதமான உடல். மற்றபடி உள்ள இருக்கிற உயிர் கடவுளுடைய குழந்தை. ஒரே ஒரு காம விகாரத்தின் காரணமாக எல்லா குவாலிஃபிகேஷனும் கெட்டு விடுகிறது. எல்லாமே நம்மளை எப்படி அமுச்சு வச்சார் சொர்க்கத்துல. ஆனா இந்த காம விகாரத்தினால்தான் நம்ம தகுதியெல்லாம் போயிடுச்சுன்றார். எனவே இந்த காம விகாரத்தை வென்றீர்கள் என்றால் உலகத்தை வென்றவராகி புது உலகத்துக்கே அதிபதி ஆகிடுவீங்க என்று தந்தை கூறுகிறார். அதனால பாபா இப்ப இந்த விகாரத்தை வெல்லுங்க, இதை வென்னீங்கன்னா போதும், நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம், அங்க போய் உலகத்துக்கே அதிபதி ஆயிடலாம்னு சொல்றாரு. எனவே உள்ளுக்குள்ள அவ்வளவு குஷி இருக்கணும். கடவுள் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டாரு, கண்டிப்பா நம்ம போறோம், நம்ம தேவதை ஆக போறோம், எவ்வளவு குஷி இருக்கணும். மனிதர்கள் தூய்மையற்றவராக ஆகும்போது எதையுமே புரிஞ்சிக்க கொள்வதில்லை. கடவுள் இவ்வளவு பாடம் எடுக்கிறாருல, இதை ஏன் யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னா அவங்க தூய்மை இல்லாம இருக்கிறதுனால எல்லா பாயிண்ட்டையும் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்றாரு. இந்த காமத்தின் காரணமாக தான் எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுகின்றன. இப்ப யஜ்யத்திலே பிரச்சனைகள் எழுந்ததெல்லாம் இந்த முதல் விகாரத்தின் காரணமா தான்றாரு. எவ்வளவு அசாந்தி,
கதறுதல் ஆகியவை ஆகிவிடுகின்றது. இப்போ உலகத்திலே வந்து இந்த முதல் விகாரத்தினாலதான் நிறைய பிரச்சனைகள், குழந்தைகளுக்கு இருந்து வயசானவங்களுக்கு இருந்து எல்லாருக்கும் பிரச்சனை கொடுக்கறதே இந்த முதல் விகாரம் தான். அமைதியின்மை, அசாந்தி காரணமே, கதறுதல் காரணமே இந்த விகாரன்றாரு. இச்சமயம் உலகத்தில் இப்பேற்பட்ட கதறல் ஏன் உள்ளது? இது யாராவது யோசிச்சு பாக்குறாங்களா? யோசிக்க மாட்டாங்க. ஏனெனில் எல்லோருமே பாவாத்மாக்கள் ஆவார்கள். ஏன் உலகத்துல எல்லாம் அப்படி கத்துறாங்க, கதறாங்க? ஒரு குண்டு போடுறாங்க, பிரச்சனை ஆயிடுது, சண்டை, கோபத்தினால சண்டை வருது, ஒரு நாடு இன்னொரு நாடு குண்டு போடுறாங்க, ஒரு பெண் குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, வீணாக்கிறாங்க, அதனால பிரச்சனை, அதனால கதறாங்க. இது எல்லாமே எதனால நடக்குதுன்னா எல்லாரும் பாவாத்மாக்களா இருக்கிறாங்க, அதனாலதான் தவறு நடக்குதுன்றார் பாபா. அங்கங்க மூலையில பாவம் நடந்துட்டு இருக்குதுன்றாரு. விகாரங்களின் காரணமாக தான் அரக்கர்கள் என்றே சொல்லப்படுகின்றது. பாபா சொல்றார், ஏன் இங்க இருக்கிறவங்க எல்லாம் அசுரர்கள், அசுர உலகம்னு சொல்றோம்னா, அரக்கத்தன்மைன்னு சொல்றோம்னா அவங்களுக்குள்ளார அந்த 5 விகாரம் வந்து அவங்கள செய்ய வச்சிருதுன்றாரு. நாமும் முற்றிலும் சோழிக்கு சமமாக ஒரு காசுக்கும் உதவாதவர்களாக இருந்தோம் என்பதை இப்போது தந்தை மூலமாக புரிஞ்சிருக்கீங்க. நம்ம பக்தி செய்யும் போது கூட நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்ட், நான் யாருக்கும் எந்த அதாவது எறும்பு கூட நான் துரோகம் பண்ணதில்லன்னு பேசிட்டு இருப்போம். ஆனா இப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இப்போன்னு இல்லை, பல பிறவிகளா பல ஜென்மங்களா நிறைய பாவம் பண்ணி வந்திருக்கிறோம். முற்றிலும் சோழிக்கு சமமாக ஒரு காசுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்களாக இருந்தோம் இல்லையா ஒரு காலத்துல. பாபாவுடையார ஆவறதுக்கு முன்னாடி ஒன்னுத்துக்கும் உதவாத வேஸ்ட்ன்னு தான் நம்மளை சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரிதான் நம்மளும் இருந்தோம். இப்ப பாபா வந்து நமக்கு அதையும் நம்ம புரிய வச்சுட்டாரு. பயன்படாத எந்த ஒரு பொருளும் நெருப்பில் எரிக்கப்பட்டு விடுகிறது. பாபா சொல்றாரு, எந்த பொருள் வேஸ்ட்டோ, இந்த போகிக்கு பாத்தீங்கன்னா எது இதெல்லாம் வீட்டுல வேஸ்ட்டு அதெல்லாம் எடுத்துட்டு போய் எரிச்சிருவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பொருளுமே பயன்படலைன்னா அதை எரிச்சிருவாங்கன்றாரு. உலகத்தில் பயன்படக்கூடிய எந்த ஒரு பொருளுமே இல்லை என்று இப்போது குழந்தைகளாகி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. பாபா சொல்றாரு பாருங்களேன், நீங்க உங்க வீட்டுல இருக்கிற பொருளை விடுங்க, இந்த உலகத்துல எதுவுமே வேஸ்ட்ன்றாரு. எந்த ஒரு பொருளுமே பயன்படக்கூடிய பொருளே இல்லை, நீங்க கூட தான் சொல்றாரு. எல்லாரையுமே சொல்றாரு, அனைத்து மனிதர்களுக்குமே நெருப்பு பிடிக்க போகிறது சொல்றாரு. இவ எல்லாமே வேஸ்ட் இங்க உலகத்துல, இந்த உலகம் நீடிச்சு நல்லா இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா இங்க என்ன தேவதைகளா இருக்கிறாங்க, ஏதோ நல்ல குணமுடைய மனிதர்களா, அட்லீஸ்ட் மனுஷனாவது வாழணும்ல, மனிதாபிமானமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால பாபா சொல்றாரு, இப்ப எல்லாருக்குமே நெருப்பு பிடிக்க போகிறது. இந்த கண்களால் எதெல்லாம் பாக்குறீங்களோ அனைத்திற்கும் நெருப்பு பிடித்துவிடும் சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மாவே நெருப்பு பிடிக்காது. ஆனா நீங்க கண்ணால பாக்குறது, இந்த பொருட்கள் இதெல்லாம் தான் நெருப்பு பிடிக்கும். ஆனா உங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்றாரு. நீங்க ஆத்மா, நெற்றி பூர்வத்துல இருக்கிறீங்க இல்லையா, நீங்க ஆத்மா, உங்களுக்கு நெருப்பு பிடிக்காதுன்றாரு. ஆத்மா இன்ஷூர் செய்யப்பட்டது போல. இந்த காப்பீட்டு திட்டம்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா, நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த ஒரு எல்லாத்துக்குமே இன்ஷூர் பண்ணி வச்சிடறாங்க. இப்ப அந்த கடை ஓனர் அந்த கடைக்கு இன்ஷூர் பண்ணி வச்சிருவாங்க. ஏதாவது நெருப்பு பிடிச்சுன்னா திரும்ப அந்த பணத்தை எல்லாம் வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி இப்ப வந்து நம்ம ஆத்மாவுக்கு இன்ஷூர் பண்ணி வச்சிருக்காராம் பாபா. ஆத்மாக்கு இன்ஷூர் செய்யப்பட்டது போல அதுக்கு எதுவும் ஆகாதுன்றாரு. ஆத்மாவை எப்போதாவது இன்ஷூர் செய்கிறாரா என்ன? எல்லாத்துக்கும் இன்ஷூர் பண்றாங்க, எங்கேயாவது ஆத்மாவுக்கு இன்ஷூர் பண்றாங்களான்னு சொல்லி கேட்கிறாரு. இன்ஷூர் சரீரத்துக்கு செய்விக்கிறாங்க. இது ஒரு நாடகமாகும். இந்த உடம்புக்கு தான் இன்சூரன்ஸ் எல்லாம் பண்றோம் இல்லையா, நம்ம வந்து இன்சூரன்ஸ் காப்பி எல்லாம் வந்து எடுக்கிறாங்க. ஆனா இது வந்து ஒரு டிராமான்றது உங்களுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது சொல்லி பாபா சொல்றாரு. ஆத்மா 5 தத்துவங்களுக்கும் மேலே தான் இருக்கிறது. பாபா சொல்றாரு, இந்த ஆத்மா வந்து 5 தத்துவங்களுக்கும் மேல இருக்குது, பரந்தாமத்துல இருந்து தான் வந்திருக்குது. அதுக்கும் இந்த பூமிக்கு சம்மந்தம் இல்லைன்றாரு. சும்மா நடிக்கிறதுக்காக வந்திருக்கு. 5 தத்துவங்களால் தான் முழு உலகத்தின் பொருட்கள் உருவாக்கப்படுகின்றன சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப ஆனா வந்து இந்த உலகமே எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா, அந்த நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, இந்த 5 தத்துவங்களால் ஆனதுதான் வந்து எல்லாமே இங்க இருக்கிற நம்ம உடம்பு கொண்டு இந்த உடல், மெத்தை, இந்த வீடு எல்லாமே எப்படி உருவாயிருக்குன்னா இந்த 5 தத்துவங்களால் தான் உருவாயிருக்கு. ஆனா அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அது உடம்புல நெற்றி பூர்வத்துல அந்த மூளைக்கு அருகில ஒட்டாம தான் இருக்குது, அது புள்ளியா. அதுதான் ஆத்மா. ஆத்மா ஒட்டாம இருக்கு. அதை வந்து அது ஒண்ணும் இங்க 5 தத்துவங்களால் ஆன இது பொருள் கிடையாது. ஆத்மா அது கடவுளுடைய பொருள். அவர் வந்து நம்மளை படைச்சாரு. அது வந்து எவ்வளவு கிரேட்டஸ்ட் ஆத்மா, அவ்வளவு சக்திசாலி ஆத்மா. ஆனா அந்த உடம்புல மாட்டிக்கிட்டு தான் என்னமோ ஒரு வேஸ்ட்ன்ட்டு நினைச்சிட்டு இருக்குது.
உண்மையிலே ஆத்மா வந்து இந்த 5 தத்துவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது நடிக்க தான் வருது. இந்த 5 தத்துவங்களான பொருட்களில் நம்ம வந்து நடிக்கிறோம். உண்மையிலே நமக்கும் இந்த 5 தத்துவங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்றார் பாபா. ஆத்மா உருவாக்கப்படுவதில்லை, ஆத்மா என்றைக்குமே இருக்கவே இருக்கிறது, ஆத்மா அழியறதில்லை, என்னைக்குமே இருக்குன்றார் பாபா. புண்ணிய ஆத்மாவும் இருக்கு, பாவ ஆத்மா என்று மட்டும்தான் ஆகிறது. ஆத்மா என்னைக்குமே இருக்கு, ஆனா ஆத்மா வந்து ஒரு காலத்துல புண்ணிய ஆத்மாவா இருக்குது, அதே ஆத்மா பாவ ஆத்மா மட்டுமா ஆகுது. 5 விகாரங்கள் காரணமாக ஆத்மா எவ்வளவு அசுத்தமாக ஆகிடுது. ஆத்மாக்குள்ளார கோல்டு மாதிரி இருக்கிற ஆத்மா அப்படியே கொஞ்சம் 5 விகாரம், காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் பிடிக்க பிடிக்க இந்த ராகு பிடிச்சதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பிடிக்க பிடிக்க அது என்ன ஆயிடுது, ஆத்மா வந்து அசுத்தமா ஆயிடுதுன்றாரு. அப்படியே இப்போ வந்து இரும்பு மாதிரி ஆயிடுச்சு ஆத்மா, கோல்டு மாதிரி இந்த ஆத்மா இப்போ இரும்பு ஆயிடுச்சுன்றாரு. இப்போது தந்தை பாவங்கள்லேருந்து விடுவிக்க வந்திருக்கிறார். இப்போ கடவுள் வந்துட்டார், இந்த ஆத்மா என்ன எப்படி ஆகிப்போச்சு, நடிக்க போகணும்னு அமுச்சு விட்டா இந்த மாதிரி அழுக்காய் உட்காந்துருக்குன்ட்டு வந்திருக்கிறாரு. நம்மளை வந்து சுத்தம் பண்ண வந்திருக்காரு, பாவங்கள்லேருந்து விடுவிக்க நம்ம வந்திருக்கிறார். அவர் நினச்சா போதும் கோல்டோட அவர் வைரமாக இருக்கிறார்ல, அவர் கூட சேர்ந்தாலும் நமக்கு வந்து நம்மளும் வந்து அவர் மாதிரி ஆயிடுவோம். அது மாதிரி அதனால வந்திருக்காரு. விகாரத்தினால் முழு நடத்தையும் கெட்டு விடுகிறது. இப்ப எதனால இந்த ஆத்மா இப்படி இருக்குன்னா, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துக்கு வசப்பட்டு ஒரு நோய் பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆயிடுதுன்றாரு. நடத்தை கேரக்டர்ஸை கெட்டுருதுன்றாரு. கேரக்டர்ஸ் நன்னடத்தை என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது யாருக்குமே தெரியாது. இப்ப கேரக்டர் இந்த இதுலலாம் எழுதுவாங்க, ஒரு சர்டிஃபிகேட் +2 முடிச்சோன்னே ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அதில் கேரக்டர் எப்படின்னு கேட்டிருப்பாங்க. எல்லாருக்கும் குட்டு தான் போடுவாங்க. அதை தான் பாபா சொல்கிறாரு, எப்படி எல்லாருக்கும் குட்டு போடுறீங்க, எவ்வளோ மோசமான கேரக்டர் இருக்குது எல்லாருக்கும், அதுவும் இந்த கலியுகத்தில் குட்டுன்னு எப்படி போடுறீங்க. கான்டாக்ட் சர்டிஃபிகேட் ஒன்று இருக்கும், நன்னடத்தை சர்டிஃபிகேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குட்டு போட்டிருப்பாங்க. அது எப்படி எல்லாரும் குட்டா, பாபா கேட்குறாரு. அதோட அர்த்தமே புரியல யாருக்கும், எதுக்கு சொல்கிறாங்கன்னே புரியலன்னு சொல்லி சொல்கிறாரு. யாருக்குமே தெரியாது. பாண்டவராஜ்யம் கௌரவராஜ்யம் என்று பாடப்பட்டு இருக்கிறது. நம்ம மகாபாரதத்தில் படிச்சுக்கிறோம், பாண்டவர்கள் கௌரவர்கள். இப்போது பாண்டவர்கள் யார் என்பது யாருக்குமே தெரியாது. பாருங்க, அந்த எல்லாம் படிச்சிருக்காங்க, ஆனால் உண்மையிலே பாண்டவர்கள் யாருன்னே தெரியாது. பாண்டவர்கள் உண்மையிலே யார் வந்து கடவுள் கூட இருக்காங்களோ, அதாவது கிருஷ்ணர் யார் கூட இருக்காங்களோ அவங்க தான் பாண்டவர்கள். அது கூட தெரியல. இப்போ யார் பாண்டவர்கள்னு கூட தெரியாது. நாம் ஈஸ்வரிய அரசாங்கத்தினர் ஆவோம் என்பது இப்போது நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. நம்மளெல்லாம் பாபா செலக்ட் பண்ணி பிகேஸ் ஆக்கியிருக்காரு, பிரம்மா மூலமாக செலக்ட் பண்ணி பிரம்மா குமாரிகள் ஆக்கியிருக்காரு. அதனால நம்ம ஈஸ்வரனுடைய அரசாங்கத்தினர் சொல்லி சொல்றார். தந்தை ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறார். இச்சமயத்தில் ஈஸ்வரிய அரசாங்கம் என்ன செய்கிறது, ஆத்மாக்களை தூய்மையாக்க ஆக்கி தேவதையாக ஆக்குகிறது. இப்போ இந்த கவர்மெண்ட்டோட வேலை என்னன்னா, ஆத்மாக்களெல்லாம் தூய்மையாக்கி தேவதை ஆக்கிறது தான் ஈஸ்வரிய கவர்மெண்ட்டோட வேலை. இல்லை என்றால் பின் தேவதைகள் எங்கேருந்து வந்தாங்க, இந்த மாதிரி மாற்றணும்னா சொர்க்கத்தில் தேவதைகள் எங்கேருந்து வருவாங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இது யாருக்குமே தெரியாது, ஆனால் இந்த மாதிரி ஒன்று நடக்கிறது உலகத்தில் யாருக்குமே தெரியாதுன்றாரு. இதற்கு ரகசியமான அரசாங்கம் என்று கூறப்படுகிறது சொல்லி பாபா சொல்றார். இது ரொம்ப ரகசியமா பண்ணிட்டு இருக்காராம் பாபா. இவர்களும் மனிதர்கள் தான், பாபா சொல்றாரு. எல்லாருமே மனிதர்கள் தான், ஆனால் தேவதைகளாக எப்படி ஆனாங்க, யார் ஆக்கினார் அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். கடைசியா கேட்பாங்க, இவங்கள நம்ம கூட தானே வாழ்ந்துட்டு இருந்தாங்க, திடீர்னு எப்படி தேவதை ஆனாங்கன்ட்டு, இவங்களை யார் எப்படி ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். தேவி தேவதைகளோ இருப்பதே சொர்க்கத்தில், எனவே அவர்களை சொர்க்கவாசியாக ஆக்கியது யார், சொர்க்கத்துல தான் தேவி தேவதைகள் வராங்க. ஆனா அவங்க எங்க இருந்து குச்சி வந்தாங்க, வானத்துல இருந்தா வந்தாங்க. இந்த சங்கமேகத்துல ஈஸ்வரிய கவர்மெண்ட் வந்து அவங்கள மாத்திருக்குது. எனவேதான் அவங்களை யார் சொர்க்கவாசி ஆக்குனது, சொர்க்கவாசியிலேருந்து பிறகு நரகவாசியாக ஆகிறார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. கேட்குறாரு, அவங்களை யார் ஆக்குனாங்க, திரும்ப அவங்க சொர்க்கவாசிலேருந்து நரகவாசி ஆயிடுறாங்க, மீண்டும் நரகவாசியே இப்போ சொர்க்கவாசியே ஆகிறார்கள். இதை நீங்கள் கூட அறியாமல் இருந்தீர்கள். ஒரு காலத்துல நமக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதே தெரியாது இல்லையா. 100 வருஷத்துல இப்பதான் நம்ம கடைசியா வந்திருக்கிறோம். இப்ப இம்மா வருஷம் நம்மளுமே கும்பகர்ண தூக்கத்துல தூங்கிட்டு இருக்கணும். உலகத்துல என்ன நடக்குது, இந்த மாதிரி கடவுள் வந்துட்டாரு, இத்தனி பாபாவே இன்னும் முடிஞ்சிருக்கு, பிரம்மா உடல்ல வந்தாரு, குல்சாதாதி உடல்ல வந்திருக்காரு, எதுவுமே தெரியாம நம்மளும் தூங்கிட்டு இருந்திருக்கிறோம். இப்பதான் மூச்சிருக்கிறோம்.
இது மாதிரிதான் நம்மள மாதிரி இன்னும் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்கன்றாரு. பின் மற்றவர்களை எப்படி அறிஞ்சிருக்க முடியும்? நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு இல்ல, அப்புறம் எப்படி மத்தவங்க மட்டும் புரிஞ்சுக்க போறாங்கன்றாரு. சொர்க்கம் என்று சத்தியுகத்திற்கும் நரகம் என்று கலியுகத்திற்கும் தான் கூறப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. சில சொர்க்கம் வானத்துல இருக்கு, நரகம் பூமிக்கு அடியில இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. பாபா சொல்றாரு, சொர்க்கம்ன்றது சத்திய யுகம், நரகன்றது கலியுகம். இதுவும் நீங்க இப்போது புரிஞ்சிருக்கிறீங்க. இது நாடகம் அமைக்கப்பட்டுள்ளதுன்றார். இந்த படிப்பு இருக்கிறதே தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்கிறதுக்காக தான்றாரு. ஆத்மா தான் தூய்மையற்றதாக ஆகிறது. இப்ப கடவுள் உடம்ப கிளீன் பண்ணல, ஆத்மாவை தான் தூய்மையாக்க வந்திருக்காரு. ஏன்னா அதுதான் ஆத்மா தான் வீணா போயிடுச்சு. உடம்புலாம் ஒழுங்கா தான் இருக்கு. அது பல உடல் எடுத்து இந்த ஆத்மா தான் அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த உடம்பையும் வீணாக்கி நோயெல்லாம் வர வச்சு அதுவே அந்த உடலை விட்டுட்டு அடுத்த உடல் எடுக்குது. இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்குது ஆத்மா. எல்லா பிரச்சனையும் காரணம் இந்த ஆத்மா தான். இது தூய்மை இல்லாம போயிட்டு இது உடம்ப குறை சொல்லுது, எல்லாரையும் குறை சொல்லுது. உடம்பு சரியில்லை, அது சரியில்லை. ஆனா இதுதான் ஒழுங்கா அந்த உடம்பை ஏக்கல, அதை இஷ்டத்துக்கு விட்டுருச்சு. அதனால அந்த உடம்பு வீணா போயிடுச்சு. இப்ப எல்லாமே இந்த ஆத்மா பண்ற வேலைதான்றாரு பாபா. பத்தித்த நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கும் இந்த தொழிலை தந்தை உங்களுக்கு கற்பித்துள்ளார். இப்ப பாபா தான் எப்படி ஆத்மா தப்பிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. எப்படி தூய்மையற்ற ஆத்மா தூய்மையாக ஆகிறது. இந்த தொழிலை யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது, கடவுள் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அவரே சொல்லிக் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த சக்கர வியூகத்துல யார் மாட்டலையோ அவங்கதான் நமக்கு தப்பிக்க வழி சொல்ல முடியும். மாட்டினவங்களாம் எப்படி வழி சொல்ல முடியும்? அதனால இவரு தான் நம்ம அவர் பிறப்பிறப்புல வர்றதில்லை. அதனால நமக்கு வழி சொல்றாரு. இப்படி எல்லாம் செய்ய, வெளியே வந்துரு, புத்தி யோகத்தை என்கிட்ட செலுத்து, இங்க நடக்கிறது எல்லாத்தையும் அப்படியே காட்சியா பார்த்துட்டு போயிரு, என்னையே நினைச்சு கடைசியில பாவம்லாம் அழிஞ்ச பிறகு என்கிட்ட வந்துருட்டு வழி சொல்றாரு. பாவனமாக ஆனீர்கள் என்றால் பாவனமான உலகுக்கு செல்வீர்கள். நீங்க தூய்மையானா சொர்க்கத்துக்கு போவீங்க, தூய்மையாகனா இதே நரகத்துலதான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆத்மா தான் தூய்மையாக ஆகணும். பாபா உடம்பெல்லாம் தூய்மை பண்ண மாட்டாரு, உடம்பு அப்படியேதான் இருக்கும். ஆத்மா தான் தூய்மை ஆகணும். ஆத்மா தூய்மையாக தானா அந்த உடம்பும் தூய்மையாயிட்டே வரும். கடைசியா அந்த உடம்புல முடியலன்னா ஆத்மா அந்த உடம்பை விட்டுட்டு, ரொம்ப தூய்மையாயிடுச்சுன்னா அந்த உடம்பை விட்டுடும். அது மாதிரிதான் தாதிகள்லாம் அந்த உடம்பை விட்டுட்டு இப்ப பரிசாவாயிட்டாங்க. அப்போதுதான் சொர்க்கத்திற்கு தகுதியுடையவராக ஆக முடியும். இப்ப ஆத்மாவை தான் டார்கெட் பண்றாரு பாபா. ஆத்மா தூய்மை ஆயிடுச்சுன்னா அது சொர்க்கத்துக்கு தகுதியா ஆயிடும்னு சொல்லி சொல்றாரு. இந்த ஞானம் உங்களுக்கு இந்த சங்கமத்தில் தான் கிடைக்கிறது. ஆனா இந்த போன்ற ஞானம் எல்லாம் நமக்கு எங்கேயுமே கிடைக்கல இல்லையா? இப்பதான் பாபா சொல்லி கொடுக்குறாரு. தூய்மையாக ஆவதற்கான ஆயுதம் இப்போதுதான் கிடைக்கிறது. இதுதான் ஞானம். ஞானம்ன்றது ஆயுதம் தான் இப்பதான் நமக்கு கிடைக்குது. பதித பாவனர் என்று ஒரு பாபாவிற்கு தான் கூறப்படுகிறது. எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று சொல்றாங்க. இந்த லட்சுமி நாராயணர் சொர்க்கத்தின் அதிபதியாக ஒரு காலத்துல இருந்தாங்க. பிறகு 84 பிறகு எடுத்து இப்ப தூய்மையற்றவர்களாக ஆகியிருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் யார் சொல்றா? கடவுளே சொல்றாரு. நம்மளா சொல்லிட்டு இருக்கோம்? இந்த உண்மையெல்லாம் கடவுள் தான் சொல்றாரு. எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க, என்ன இவங்க லட்சுமி நாராயணனே போயிட்டு தூய்மையற்றவர்களாயிட்டாங்கன்றாங்க, யாரை கேட்டு இப்படி எல்லாம் சொல்றாங்கன்னு. நாங்க சொல்லலை, இது கடவுளே சொல்றாரு. ஷியாம் மற்றும் சுந்தர்ன்ட்டு அவரை தானே சொல்றீங்க. ஷியாம்னா அதாவது கருப்பாயிட்டாங்கன்னு அர்த்தம், சுந்தர்னா அழகாயிட்டாங்கன்னு அர்த்தம். எதுக்கு கிருஷ்ணருக்கு போய் ஷியாம் சுந்தர்னு சொல்லணும்? ஏன்னா இதெல்லாம் குறிப்பா இருக்குது, மாவுல உப்பு கலந்த மாதிரி சாஸ்திரத்துல இருக்குன்னு சொல்லி கடவுளே சொல்றாரு. ஆனால் மனிதர்கள் அதன் பொருளை புரிந்து கொள்கிறார்களா என்ன? பேர்லாம் மட்டும் வச்சுக்கிறாங்க, ஆனா பேரே புரிஞ்சுக்க மாட்டாங்கன்றாரு. கிருஷ்ணர் பற்றி கூட தெளிவான விளக்க உரை கிடைக்கிறது. இதில் 2 உலகங்கள் என்றாக்கிட்டாங்க. உண்மையில் உலகமும் ஒன்றே ஒன்றுதான். அவங்க சாஸ்திரத்துல 2 உலகம் இருக்குன்னுலாம் காட்டிட்டாங்க. நரகம் அதல பாதாளம், சொர்க்கம் வானத்துல இருக்கு. அது ஒரு உலகம், இது ஒரு உலகம்னு எத்தனை உலகம் காமிச்சிருக்காங்க. உண்மையில் உலகமும் ஒண்ணுதான் சொல்லி பாபா சொல்றாரு. அது புதியதாகவும் ஆகுது, பழையதாகவும் இதே உலகம்தான் ஆகுதுன்றாரு. முதல் சிறிய குழந்தைகள், பிறகு பெரியவர்களாக ஆகி முதியவர்களாக ஆகுறாங்க. இப்ப பிறப்பு எடுக்குது, குழந்தை பிறக்குது, அது பெருசாகுது, அப்புறம் வயசாயிடுது, செத்து போயிடுது. அதே மாதிரிதான் இந்த உலகம் கூட புதுசா இருந்தது, இப்ப பழசாயிடுச்சு, ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்கன்றார் பாபா. நீங்கள் புரிய வைப்பதற்காக எவ்வளவு தலையில் அடித்துக் கொள்கிறீர்கள். ஆனாலும் நம்மளும் தான் இந்த ஞான பாயிண்ட் எல்லாம் எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுக்குள்ளார தலையில் அடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. உங்களுடைய ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? நீங்க இந்த மாதிரி பேசி பேசி
உங்க ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கீங்கன்றாரு. இதை தலையில அடிச்சுக்கிறதுலாம் எதுக்காகனா அங்க போய் சொர்க்கத்துல ராஜ்யத்தை உருவாக்குறதுதான் சொல்றாரு. இவர்கள் கூட புரிந்திருக்கிறார்கள் அல்லவா, அறிவின் மூலமாக எவ்வளவு இனிமையானவர்களாக ஆகியிருக்கிறாங்க. யார் புரிய வச்சது, நம்ம எல்லாரும் புரிஞ்சுட்டாங்க இல்லையா. அவங்க அந்த ஞானம் கிடைச்சது மூலமா தான் இப்ப எல்லாரும் தேவதை மாதிரி ஆயிட்டாங்க. யார் அவங்களுக்கு புரிய வச்சதுன்னா கடவுள் பகவான் தான். யுத்தங்கள் ஆகியவை பற்றிய விஷயமே கிடையாது. இங்க பகவான் வந்து சண்டை போடலாம் சொல்லியே கொடுக்கல. எப்படி அந்த மகாபாரதத்துல வந்து அர்ஜுனா முன்னாடி இருக்குது சித்தப்பா பெரியப்பாவா இருக்கட்டும் பரவாயில்ல, எல்லாரையும் வீழ்த்து எல்லாரையும் சாகடின்னு சொல்லுவாரு. எந்த கடவுளும் அஹிம்சையை சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அஹிம்சை காந்தி தாத்தாவே அஹிம்சை தான் படிதான் ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருக்காரு. நமக்கு வந்திருக்காரு தாத்தா, நம்மளுடைய பாப் தாத்தா வந்திருக்காரு. அவர் ஒன்றும் நமக்கு ஹிம்சை சொல்லி கொடுக்க மாட்டார். நமக்கு வந்து இந்த நமக்கு யுத்தமே மாயாவோட தான். நம்ம யாரையும் போய் அடிக்க தேவையில்ல, உதைக்க தேவையில்ல, கையை இங்கே யூஸ் பண்ண தேவையில்ல, எந்த ஒரு ஆயுதமும் யூஸ் பண்ண தேவையில்ல. நம்ம ஒன்லி நமக்கு மல்யுத்தமே மாயாவோட தான். நமக்கு மன போராட்டம் தான். புத்தி மூலமா பாபா நினைக்கணும், அதுல தான் நமக்கு போராட்டமே. அதுக்குள்ளார இந்த மாயா வந்து அவர் நினைக்க விடாம பண்ணும். அந்த போராட்டம் தான் நமக்கு. பகவான் எவ்வளவு அறிவாளியாக ஞானம் நிறைந்தவராக நம்மளை ஆக்குறாரு. நமக்கு எவ்வளவு ஞானம் கொடுத்து நாலேஜ்ஃபுல்லா ஆக்குறாரு. சிவனுடைய கோயிலுக்கு சென்று வணங்குறாங்க, ஆனா அவர் யார் என்ன என்பது பற்றி கூட யாருக்குமே தெரியாது. சிவன் கோயிலுக்கு போறாங்க, இவர் யாரு, என்ன செஞ்சாரு, இவருக்கு ஏன் கோயில் வச்சிருக்காங்க, எதையாவது கேக்குறாங்களா, அப்படியே போயிட்டு நமசிவாய நமசிவாயன்னு சொல்லிட்டு ஒரு துண்ணூறு கொடுத்தா அதை வாங்கி நெத்தியில வச்சுட்டு வந்துருவாங்க. எதுவுமே கேள்வி கேட்க மாட்டாங்க. சிவகாசி விஸ்வநாத் கங்கா அவ்வளவுதான் கூறிக்கொண்டு மட்டுமே இருக்கிறாங்க. இதை மட்டும் சொல்லுவாங்க, சிவகாசி விஸ்வநாத் கங்கான்னு மட்டும் சொல்லுவாங்க. சிறிதளவும் பொருள் புரியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நீங்க புரிய வச்சீங்கன்னா நீங்க எங்களுக்கு என்ன புரிய வைப்பீர்கள், நாங்களும் வேத சாஸ்திரங்கள் ஆகிய எல்லாமே படிச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க பெரிய பெரிய இந்த அகோரிகள் அவங்கெல்லாம் போய் புரிய வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உங்களால எங்களுக்கு என்ன புரிய வைக்க முடியும், நாங்களா வேத சாஸ்திரம் எல்லாத்தையும் படிச்சு வந்திருக்கோம்னுவாங்க. அதை தாரணை செய்வதில் குழந்தைகளாகிய உங்களிலும் வரிசைகரமாக தான் இருக்கிறார்கள். இந்த ஞானத்தை கூட நம்மளே கூட வரிசைகரமாக தான் தாரணை செய்யறோம்னு சொல்லி சொல்றாரு. ஒரு சிலரும் மறந்தே போயிடுறாங்க. ஞானம் கேட்ட ஞானத்தை மறந்துடுறாங்க என்றால் ஏனெனில் முற்றிலும் கல்புத்தி உடையவராக ஆகியிருக்கிறாங்க. பிகேஸ்ல நிறைய பேர் ஒழுங்கா ஞானத்தை சிந்தனை பண்ணலன்னா என்ன ஆயிடுறாங்கன்னா கல்லு புத்தி ஆயிடுறாங்கன்றார். எனவே இப்போது யாரெல்லாம் தங்க புத்தி ஆகியிருக்கிறாங்களோ அவர்களுடைய வேலையாவது மற்றவர்களையும் தங்க புத்தியாக ஆக்குறது. இப்ப நீங்க எல்லாருமே டெய்லி ஒழுங்கா தாரணை பண்றீங்க, ஞானம் கேட்குறீங்க, உங்க புத்தியும் ஒழுங்கா இருக்குன்னா நீங்க மற்றவங்களையும் தங்க புத்தியா ஆக்குறதா உங்க வேலைன்றாரு. கல் புத்தி நீரின் செயலே அவ்வாறு தான் நடக்கும். யாரெல்லாம் வெளி உலகத்திலே சரியா இல்லை, பிகேஐ இங்கேயும் வந்து அவங்க செயல்கள் சரியில்லைன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்றார். ஏனெனில் அன்னம் கொக்குகளாக ஆகிறார்கள் அல்லவா. இந்த ஞானம் கேட்கும் போது சிலர் அன்னமாக மாறுறாங்க, சிலர் இன்னுமே கொக்குவாவே ஆயிடுறாங்கன்றார். அன்னமாக இருப்பவர்கள் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க, கொக்காக இருப்பவர்கள் துக்கம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவர்களுக்கு அரக்கர்கள் என்றுதான் கூறப்படுகிறது சொல்லி பாபா திட்டுறார். அடையாளமே தெரிவதில்லை. நிறைய சென்டர்கள் கூட இது போல விகாரிகள் நிறைய பேர் வந்து விடுகிறார்கள். பாபா சொல்றார், நிறைய சென்டர்ல இந்த மாதிரி கொக்கு மாதிரி இருக்கிறவங்களும் வந்துடுறாங்க. நாம் தூய்மையாக இருக்கிறோம் என்று சாக்கு கூறுகிறார்கள். வந்து பாபாட்ட பொய் சொல்றாங்க, அதனால அது பொய்ன்னு சொல்லி சொல்றாரு. நாங்க தூய்மையா தான் இருக்கோம் அப்படின்ட்டு சாக்கு போக்கு சொல்றாங்க, ஆனா அது பொய்ன்றாரு. பொய்யான உலகம் என்று கூறப்படுகிறது. ஏன்னா இப்ப உலகமே பொய்யா இருக்குல்ல, இங்க பிகே ஆயிட்ட கூட வந்து பொய் சொல்றாங்கன்றாரு. இப்போது இருப்பது சங்கமமாகும். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. யார் பொய் பேசுகிறார்களோ பொய்யான காரியம் செய்கிறார்களோ அவர்களே மூன்றாவது நிலை அடைகிறார்கள். பாபா சொல்ற அந்த ஞானத்துல 3 நிலை இருக்குது. அதுல கடைநிலை வந்து இந்த பொய் பேசிட்டு இங்கேயும் வந்து பிகே ஆயிட்டு கடவுள்கிட்டே போய் சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அவங்களும் மன்னிச்சுதான் விடுவாரு. அது தகுந்த போஸ்டிங் கொடுத்துருவாரு, அவ்வளவுதான். நீ எதை வேணா பண்ணிக்கோ, இருந்தாலும் நீ என் குழந்தைதானன்ட்டு பதவி மட்டும் குறைச்சிருவார். பொய்யான காரியம் செய்யறவங்களுக்கு மூன்றாவது நிலை அடையறாங்கன்றாரு. முதலாவது 2வது மற்றும் 3வது நிலைகள் உள்ளன அல்லவா. அவர் நிறைய வச்சிருக்கிறாரு அங்க. முதல் நிலை, 2வது நிலை, 3வது நிலைன்ட்டு அந்தந்த இதுல வச்சிருக்காரு எல்லாரையும். அவருக்குதான் தெரியல, அவர் ரெஜிஸ்டரே வச்சிருக்காரு மேல. நம்ம எந்த அளவுக்கு புருஷார்த்தம் பண்றோம், யாரெல்லாம் நல்ல நல்ல மகாரதிகள், யாரெல்லாம் முயற்சி செய்யறாங்க, யாரெல்லாம் முயற்சி செய்யறதே இல்லை, யாரெல்லாம் பொய் சொல்றாங்க, எல்லாமே அவர் அங்க ரெஜிஸ்டர் வச்சிருக்காரு இல்லையா. அதுல 3வது நிலைன்னு சொல்லி சொல்றாரு. நமக்கு என்ன தெரியும், அவர் சொல்லிட்டு இருக்காரு. இவர் 3வது நிலையினர் ஆவார் என்பதை தந்தையால் சொல்ல முடியும் சொல்லி சொல்றாரு.
தூய்மையினுடைய முழுமையான நிறுவனம் அளிக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். இப்ப தூய்மையா இருக்கிறாங்கன்னா முழுசா அவங்க நிரூபணம் கொடுக்கணுன்றார். நீங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து தூய்மையாக இருக்கிறீர்கள், இது இயலாத காரியம்ட்டு ஒரு சிலர் சொல்றாங்க. ஆனால் குழந்தைகளிடம் யோக பலம் இல்லாத காரணத்தினால இவ்வளவு சுலபமான விஷயத்தை கூட முழுமையான வகையில் புரிய வைக்க முடியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. இப்ப நம்ம வீட்டிலேயே கணவன் மனைவி ஒன்றா இருந்துட்டு தூய்மையாக இருக்கிறோம், ஆனாலும் இது மற்றவங்க வெளியில இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க, இது இயலாத காரியம்ட்டு சொல்றாங்க. சாமியார்கள் சன்னியாசிகளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் பாபா இப்படி வச்சிருக்கன்றாரு. அதுலயே சிலர் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ப மாட்டாங்க. அதான் பாபா சொல்றாரு, அந்த குழந்தைகள்கிட்ட யோக பலம் இல்லாதனால இவங்களுக்கு புரிய வைக்க தெரியல சொல்றாரு. யோக பலம் இருந்துச்சு, பாபா நினைவுல இருந்து சொன்னா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க. இங்கே எங்களுக்கு பகவான் படிப்பிக்கிறார் என்ற இந்த விஷயத்தை அவர்களுக்கு புரிய வைப்பதில்லை. யார் இந்த மாதிரி சந்தேகப்படுறாங்களோ அவங்கள்ட்ட சொல்றது இல்லை, எங்களுக்கு சிவனே படிக்க வைக்கிறாரு, அவரோட ஞானத்தை தான் நாங்க ஞானத்தின் ஆதாரத்துல தான் நாங்க தூய்மையா இருக்கிறோம், வீட்டிலேயே ஒன்னா இருந்தாலும் தூய்மையா இருக்கிறோன்றத புரிய வைக்க தெரியலன்றாரு. தூய்மை ஆகிவிடும் பொழுது நீங்கள் 21 பிறர்களுக்கு சொர்க்கத்தின் அதிபதி ஆகிவிடுவீர்கள் என்று அவர் கூறுகிறார். இதெல்லாம் சொல்லுங்கன்றாரு. புரிய வைக்கும்போது சொல்லுங்க, தூய்மை ஆயிட்டோம்னா சொர்க்கத்துக்கு போய் 21 பிறவிக்கு அதிபதி ஆயிடுவீங்கன்ட்டு கடவுளே சொல்றாரு. வலுவான லாட்ரி கிடைக்குது இல்லையா, பாபா சொல்றாரு. நமக்கு இன்னுமே குஷி ஆகிறது. ஒரு சில குழந்தைகள் கந்தர்வ விவாகம் செய்து தூய்மையாக இருந்து காண்பிக்கிறாங்கன்னு பாபா சொல்றாரு. சில பிகேஸ் கணவன் மனைவி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, பிகேஸே ஒருத்தவங்க மற்றவங்க ஒரு பாதுகாப்புக்காக மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, கந்தர்வ விவாகம்ட்டு. ஆனாலும் ஒன்னா இருந்தாலும் தூய்மையா இருக்கிறாங்க, தூய்மையாக இருந்து காண்பிக்கிறாங்கன்னு பாபா சொல்றாரு. அது மாதிரி இருக்குது. அத பாபா சொல்றாரு, சிலர் அது மாதிரி இருக்கிறாங்க. தேவதைகள் தூய்மையானவர்கள் அல்லவா, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவராக ஒரே ஒரு தந்தை தான் உருவாக்குவார். ஆனா ஞானம் இருக்கணும், கடவுளுடைய ஞானம் இருக்கும்போது தான் 2 பேர் தூய்மையா இருக்க முடியும். தேவதைகள் தூய்மையானவர்களா இருக்கிறாங்க இல்லையா சொர்க்கத்துல, அதே மாதிரி இங்கேயும் தூய்மையா இருக்கிறாங்கன்றார் பாபா. சொர்க்கத்துல லட்சுமி நாராயணன் ஒன்னா இருந்தாலும் தூய்மையா இருக்கிறாங்கல்ல, யோக பலத்தின் மூலமா தான் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். யோக பலம் இருக்கிறதுனால தூய்மையா இருக்கிறாங்க. அது மாதிரி கடவுள் தான் இங்க நம்ம தூய்மையற்ற நிலையில இருந்து தூய்மையானவரா சிவன் தான் நம்மளை உருவாக்குறாரு. ஞானம் பக்தி மற்றும் வைராக்கியம் என்பது பற்றியும் நமக்கு புரிய வச்சிருக்கிறாரு. ஞானம் அரைக்கல்பம், பக்தி அரைக்கல்பம், பாதி ஆகும். பிறகு பக்திக்கு பின்னால் இருப்பது வைராக்கியம். பக்தி பண்ணி ஒரு வைராக்கியம் வந்தது, பக்தி மீதே வைராக்கியம் வந்தது. எத்தனை கோயிலுக்கு போனோம், ஒன்றும் நம்ம வாழ்க்கையில ஒரு விடிவெள்ளியும் இல்லை, எல்லாம் எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்கு, இன்னும் பிரச்சனை தான் அதிகமாயிருக்குன்ட்டு ஒரு வைராக்கியம் வரும் பாருங்க, அப்பதான் ஞானமே பிறக்கும். அப்பதான் நம்ம யாருன்றதே நமக்கு புரிய வரும். இப்போது இந்த பத்தித்தமான உலகத்தில் இருக்க வேண்டியதில்லை, இந்த ஆடையை கலந்து வீடு செல்ல வேண்டும், அந்த மாதிரி வைராக்கியம் வரணும். இந்த உலகமே எனக்கு வேணாம், இந்த உடலை விட்டுட்டு நான் போகணுன்ற வைராக்கியம் வருது. 84 சக்கரம் இப்போது முடிவடைகிறது பாபா சொல்றாரு. இப்போது நாம் சாந்தி தாமம் செல்கிறோம். முதல் தந்தையின் விஷயத்தை மறக்க கூடாது. இப்ப நாம கடைசியா எல்லாருமே பரந்தாமம் போகணும். பாபா நேற்று சொன்னார்ல, பாபாவை பத்தி புரிய வைங்க. இந்த பழைய உலகம் அவசியம் முடிய போகிறது என்பதை குழந்தைகள் புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த உலகத்துல பிகேஸ் மட்டும் தான் தெரியும் இந்த உலகம் முடிய போகுது, சொர்க்கம் வரப்போகுதுன்றது. தந்தை புதிய உலகத்தை இப்போது ஸ்தாபனை செய்கிறார். தந்தை அநேக முறை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கிறார். பிறகு நரகத்தின் விநாசம் ஆகிறது. நிறைய தடவை போன கல்பம் கூட இதே மாதிரிதான் பழைய உலகத்தை அழிச்சிட்டு புது உலகம் ஆக்கிட்டு போனாரு. இப்ப அது என்ன, எதுவுமே புதுசு இல்லை, இந்த தடவையும் வந்திருக்கிறாரு. நரகத்தின் விநாசம் ஆகிடுகிறது. நரகம் எவ்வளவு பெரியதாக இருக்குது, 800 கோடி ஆத்மாக்கள், எவ்வளவு பெருசா, நிலப்பரப்புலாம் எவ்வளவு பெருசு நரகம். ஆனா சொர்க்கம் ரொம்ப சின்னதா இருக்கும், 9 லட்சம் பேர் தான் இருப்பாங்க. புதிய உலகத்தில் இருப்பது ஒரே ஒரு தர்மம் தான். சொர்க்கத்துல ஒரு தர்மம் தான் இருக்கும், ஒரு தர்மம், ஒரு ராஜ்யம், ஒரு மொழி, எல்லாமே ஒன்னொன்னுதான் இருக்கும். இங்க எத்தனை ஏராளமான தர்மங்கள் இருக்கு. இங்க எவ்வளவு தர்மம், இந்து முஸ்லிம் கிறிஸ்டின்ட்டு நிறைய தர்மம் இருக்கு. அதனாலதான் பிரிவே வந்திருக்கு. சங்கரன் மூலமாக விநாசம்ட்டு எழுதப்பட்டிருக்குன்னு பாபா சொல்றாரு. அநேக தர்மங்களின் விநாசமே ஆகிறது. பாபா சொல்றாரு, நிறைய தர்மங்களுடைய விநாசம் ஆகுது. பிறகு பிரம்மா மூலமாக ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகுது. இப்ப விநாசம் நடக்குதுன்னா, விநாசம் எல்லா தர்மத்தையும் அழிச்சு ஒரு தர்மத்தை ஸ்தாபனை பண்ணதான் கடவுளே வந்திருக்கிறார், அது பிரம்மா மூலமா. இந்த தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தார்? பிரம்மாவோ ஸ்தாபனை செய்யவில்லை. பாபா சொல்றார், இந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்யறது? பிரம்மா கிடையாது. பிரம்மா அவரே
தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மையாக ஆகிறாரு. இந்த லேக்ராஜ்ன்ற பேரில் அவர் உடலில் தான் சிவன் வராரு. அவரே தூய்மையற்ற நிலையிலேருந்து பிரம்மாவா ஆகிறாரு. அப்புறம் தூய்மை ஆகிறாரு, அவ்யக்த பிரம்மாவா ஆகிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் தேவதை ஆகிறாரு. அதனால அவர் ஒன்றும் இதை ஸ்தாபனை செய்யலை. என்னை பதீத நிலையிலேருந்து பாவனமாக ஆக்குபவர் என்று கூற மாட்டார்கள். ஆனால் சிவனை நம்ம தூய்மையற்றவராக இருந்து தூய்மையாகிறாருன்ட்டு நம்ம சிவனை சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் பியூராக இருக்கிறாரு. அவர் தூய்மையற்ற நிலையில் போகிறதே இல்லை. ஏன்னா அவர் பிறவி எடுக்கிறதே இல்லை. பாவனமாக இருக்கும்போது லட்சுமி நாராயணர் என்ற பெயர் இருக்கிறது. தூய்மையற்று இருக்கும்போது தான் அவருக்கு பெயர் மாறுது. பிரம்மான்ட்டு பெயர் இருக்குது. பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவுன்ட்டு இருக்கு. அவர் சிவபாபாவிற்கு அனாதி கிரியேட்டர், படைப்பவர் என்று சொல்லப்படுகிறது. சிவபாபா கடவுள். அவர் அவருக்கு தான் விதவிதமான பேர் சொல்லி நம்ம அழைக்கிறோம். அல்லா, ஜஹவான்ட்டு. அவர் கிரியேட்டர், அவர் படைப்பவர் என்று அவரை சொல்லப்படுகிறது. ஆத்மாக்களும் இருக்கவே இருக்கிறாங்க. மற்றபடி சுப்ரீம் சோல்னா சோலும் இருக்கிறாங்க. அவருடைய குழந்தைகள் ஆத்மாக்கள் இருக்கவே இருக்கிறாங்க. ஆத்மாக்களின் படைப்பு கர்த்தா என்று கூற மாட்டார்கள். எனவே அனாதி என்று கூறப்படுகிறது. ஆனா இவர் இந்த கடவுள் உலகத்தை தான் படைக்கிறாரு. மற்றபடி ஆத்மாக்களுடைய படைப்பு கர்த்தான்ட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா ஆத்மாக்களும் இருக்கவே இருக்கிறாங்க. அவர் கூடவே நம்ம இருக்கிறோம். அவர் நம்மளை ஒன்றும் படைக்கல. அவருடைய குழந்தைகள் நம்ம அவர் கூடவே இருக்கிறோம். எனவே அனாதி என்று சொல்லப்படுகிறது. இது அனாதியா இருக்குதுன்றாரு. அழிவற்றது. தந்தையும் அழிவற்றவர். அதனால ஆத்மாக்களும் அழிவற்றவர்கள் சொல்றாரு. அதனால எது அழிஞ்சாலும், இந்த உலகம் அழிஞ்சாலும் கடவுள் அழிய மாட்டாரு, நம்மளும் அழிய மாட்டோம். நம்ம ஆத்மா புள்ளியா தான் இருக்கும், அவரும் புள்ளியா தான் இருக்காரு. நம்ம 2 பேருமே அழிய மாட்டோம். நாடகம், இந்த டிராமாவும் அழிவற்றதுன்றார். இதுவும் ஒரு எண்டே கிடையாதுன்றாரு. திரும்ப திரும்ப நடக்குதுன்றாரு. இது அனாதி அமைந்த நாடகம் ஆகுன்றார் பாபா. சுயம் ஆத்மாவிற்கு சிஷ்ய சக்கரத்தின் முதல் இடைக்கடையின் கால அளவு பற்றிய ஞானம் இப்ப கிடைக்குதுன்றாரு. இது டோட்டலா 5000 வருஷம் நாடகம். இதுல நம்மளாம் நடிச்சிட்டு இருக்கோம். இது ஒரு சினிமா, எல்லையற்ற சினிமா. இதுல விதவிதமா ட்ரெஸ் போட்டு நடிக்கணும்ன்றாரு. இதை அறித்தது யார்? இந்த டிராமாவை கொடுத்தது யாருன்னா தந்தை தான். நீங்கள் 21 பிறவிகளுக்கு தலைவனுடையவரா ஆகிறீங்கன்னு சொல்றாரு. நம்ம இப்ப மொத்தமா 84 பிறவில 21 பிறவி எடுக்கிறோம். சொர்க்கத்துல போய் நடிக்க போறோம். பிறகு ராவணன் ராஜ்யத்துல அனாதி ஆயிடுறீங்க சொல்றாரு. இப்ப நம்ம கடவுள் அவருடையவராக்கி ராஜ்யத்தை கொடுத்து சொர்க்கத்துல உட்கார வச்சு நம்மள ஆத்மா சோல் கான்சியஸ்ல ஆத்ம உணர்வுல நடிக்க வைக்கிறாரு. பிறகு 2500 வருஷம் கழிச்சு இந்த மாயா ராஜ்யத்துல போய் நம்ம அனாதி ஆயிரும். கடவுள் யாருன்னு மறந்துடும். இந்த ஞானத்தை கொடுத்து நம்மள வாழ வச்சவரே மறந்துட்டு அனாதி ஆயிட்டோம்னு சொல்றாரு. பிறகு கேரக்டர்ஸ் நன்னடத்தை கூட கெட்டுவிட ஆரம்பிக்கிறது. விகாரங்கள் உள்ளன அல்லவா? இந்த 5 விகாரம் நம்மள மோசமாக்கிடுச்சு. நம்ம நல்லவங்களாதான் இருந்தோம். உலகத்துல எல்லா ஆத்மாக்களுமே ரொம்ப நல்லவங்கன்னு சொல்றாரு பாபா. ஆனா எல்லாரையும் யார் இப்படி மாத்துறது? இந்த வைரஸ் தான். இங்க கிருமி 5 விகாரம் என்ற கிருமி தொத்திக்கிச்சு. அதுதான் எல்லாரும் இப்படி ஆக்கிடுச்சுன்னு சொல்றாரு. மனிதர்கள் நரகம் சொர்க்கம் எல்லாமே ஒன்றாக நடக்கும் என்று நினைக்கிறாங்க. மனுஷங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? இதே டைம்ல இப்ப இங்க நம்ம நரகத்துல இருக்கோம், இன்னொரு பக்கம் சொர்க்கம் இருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க. எல்லாம் ஒன்னா நடக்குதுன்னு நினைச்சுக்கிறாங்க. இப்போது குழந்தைகளாக உங்களுக்கு எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கப்படுகிறது. இப்பதான் எல்லாமே புரிஞ்சிருச்சு இல்லையா? இதே உலகம் ஒரு காலத்துல சொர்க்கமா இருந்துச்சு, இப்ப நரகமாயிடுச்சு. இது நம்ம சொர்க்கம்னு சொல்ல முடியுமா? பணக்காரர்கள் சொர்க்கம்ன்றாங்க. ஏன்னா அவங்க கையில காசு இருக்குது, பணம் இருக்கு. அதனால இங்கே பங்களா, காரு, ஏரோப்ளேன்ட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அது கூட அல்ப காலம் தான் இல்லையா? அப்புறம் உடம்புல நோயோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. மற்றபடி இதை எப்படி நம்ம சொர்க்கம்னு சொல்ல முடியும்? சொர்க்கம்னா ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லாமே இருக்கணும். நோய் நொடி இல்லாம பணம் காசு சுகமா இருக்கணும். அதுதான் சொர்க்கம். எல்லாமே இருந்தாதான் சொர்க்கம். இங்க ஏதாவது ஒண்ணு இருக்கு, ஒண்ணு இருக்க மாட்டுது. காசு இருந்தா ஒரே நோய் நொடியா இருக்குது. இல்லை நோயா இருக்குதுன்னா நமக்கு காசு பணம் இல்லைன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காசு பணம் இருக்க மாட்டுது. இந்த மாதிரிதான் நிலைமை இங்க இருக்குதுன்னு சொல்றாரு. இப்போது நீங்க மறைமுகமாக இருக்கிறீங்க. சாஸ்திரங்களில் என்னெல்லாம் எழுதிட்டாங்க, எவ்வளவு நூலுருண்டை சிக்கலாக ஆகிவிட்டுள்ளது. இந்த சாஸ்திரம் ஒரு பின்னி பிணைஞ்சு நூல் உருண்டை மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்கன்றாரு. ஒன்றும் புரிய மாட்டேது. அதை படிச்சா வளவளன்னு படிச்சு கடைசியில ஒண்ணுமே புரிய மாட்டேதுன்றாரு. நாங்கள் எதற்கும் உதவார்களாக இருக்கிறோம் என்று தந்தையை தான் அழைக்கிறார். கடைசியா எல்லாத்தையும் படிச்சுட்டு உடம்பு முடியலன்னொன்னே யாரை கூப்பிடுறீங்க? கடவுளே நாங்க எதுக்கும் உதவாதவங்களா ஆயிட்டோம் வாங்கன்னு கூக்குரல் இடுறாங்க. யார்? சாஸ்திரவாதிகளே அவங்க கடவுள் தானே கூப்பிடுறாங்க. என்ன படிச்சு என்ன நீங்க கடவுளை அடைஞ்சிட்டீங்களா?
அடையல இல்லையா, வந்து தூய்மையாக ஆக்கி எங்கள் நடத்தைகளை திருத்துங்கள்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உங்களது நடத்தை எவ்வளவு திருந்துகிறது. ஒரு சிலரோ திருந்துவதற்கு பதிலாக இன்னுமே கேட்டுடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. இப்ப பாபா வந்துட்டாரு, நம்ம கூட்டத்துக்காக அந்த கூக்குரலுக்காக வந்து நம்மளை தூய்மையாக்க வந்திருக்காரு. ஆனா நீங்க எவ்வளவு திருந்துறீங்கன்னு நம்மளை கேட்கிறாரு பாபா. ஒரு சிலர் திருந்ததுக்கு பதிலா இன்னும் மோசமாயிறாங்க, நடத்தை மூலமாகவே தெரிய வந்து விடுகிறது சொல்லி சொல்றாரு. இன்று அன்னம் என்று அழைத்து கொள்கிறார்கள், நாளைக்கே கொக்காக ஆகிடுறாங்க, தாமதம் ஏற்படுவதே இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரிலாம் சிலர் இருக்காங்கன்றாரு. இன்னைக்கு நல்லவங்களா இருக்கிறாங்க, நாளைக்கே கொக்காயிடுறாங்கன்றாரு. மாயை கூட மிகவும் ரகசியமாக இருக்குது. எப்படி பாபா நம்மள ரகசியமா வச்சுக்கிறாரோ, இந்த மாயா அது ரொம்ப ரகசியமா இருக்குன்றாரு. இங்க ஏதாவது தென்படுகிறதா என்ன? ஆனா சென்ட்ரல்ல இருக்கும்போது ஒரு மாயாவும் தெரியாது. அப்படியே எல்லாரும் அப்படியே நல்லவங்க மாதிரியே இருக்கிறாங்க. கோபம் வெளிப்படாது, எந்த விஷயமும் அந்த 5 விகாரம் வெளிப்படாது சென்டர்ல இருக்கும்போது யாருகிட்டயும். அதே வெளியே பாருங்க, அவங்கள போயிட்டு சண்டை போடுறதுன்னா 4 தெருவுக்கு கேட்கும், அந்த மாதிரி சண்டை போடுவாங்க வெளியே போன பிறகு. அதான் பாபா சொல்றாரு, வெளியில் வெளிப்படும் போதுதான் தென்படுகிறது சொல்றாரு. சென்டர்ல எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு மாயாவும் ரகசியமா இருக்குன்றாரு. பிறகு ஆச்சரியப்படும் வகையில் கேட்டார்கள், ஓடிவிடுவர்களாக ஆகிடுறாங்க. அப்ப சந்தேக புத்தியோட தானே உட்கார்ந்து இருக்காங்க, ஞானம் கேட்கும்போது கம்முன்னு தானே கேட்டு இருந்திருப்பாங்க, வெளியே போய் தானே குறை சொல்லியிருக்காங்க. அதான் பாபா சொல்றாரு, ஆச்சரியப்படும் வகையில கேட்டிருக்கிறாங்க, ஓடி விடுவர்களாக ஆயிடுறாங்கன்றார். எவ்வளவு பலமாக வெந்து விடுறார்கள் என்றால் எலும்புகளே நொறுங்கி விடுகின்றன. எந்த அளவுக்கு விழுறாங்கன்னா, மேல இருந்து மலை மேல இருந்து விழுறாங்க, எலும்பே நொறுங்கிடுதுன்றாரு. இந்திர பிரசத்தின் விஷயமாகும், தெரிந்தே விடுகின்றது. அப்பேற்பட்டவர்கள் மீண்டும் சபையில் வரக்கூடாது. பாபா சொல்றாரு, இதெல்லாம் வந்து இந்திர பிரசத்தினுடைய விஷயம், தெரிஞ்சிருது இல்லையா, அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்ட்டு. அந்த மாதிரி இருக்கிறவங்கள திரும்ப இங்க வந்து கூட்டின்னு வராதீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிறிதளவு ஞானம் கேட்டிருந்தார்கள் என்றால் சொர்க்கத்தில் வந்தே விடுகிறார்கள். ஆனாலும் ஞானம் கேட்டதுனால, ஒரு காலத்துல சென்டருக்கு வந்ததுனால, மதுபனுக்கு வந்ததுனால கண்டிப்பா சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா கொஞ்ச ஞானம் கேட்டாலும் சொர்க்கத்துக்கு வந்துருவாங்கன்னு சொல்லி பாபா சொல்லியிருக்காரு. அது யாரா இருந்தாலும் சரி வந்துருவாங்க. ஆனா பதவிதான் கம்மியா அடைவாங்க. ஞானம் அழிந்து போகிறது இல்ல. அது விதை வந்து எப்பவுமே விதை போட்டா அழியாது, முளைச்சிட்டு தான் இருக்கும். அதனால ஞானம் அழியாதுன்றாரு. முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடையுங்கள்ட்டு இப்ப தந்தை சொல்றாரு. இப்ப நம்மள பாபா வந்து முயற்சி செய்ய சொல்றாரு. நீங்க எந்த அளவுக்கு ஞானம் படிக்கிறீங்க, பாபா நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. விகாரத்தில் சென்றார்கள் என்றால் பதவி கீழானதாக ஆகிவிடும். பாபா எச்சரிக்கை பண்ணிட்டே இருக்காரு, குழந்தைகளே இங்க வந்துட்டு மீண்டும் காம விகாரம், கோப விகாரம், பற்று, ஆசை, அகங்காரத்துல போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அதிகம்னு சொல்லி சொல்றாரு. பதவி கீழானதாயிடும். இந்த சக்கரம் எப்படி சுத்துகிறது என்பதை இப்போது நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இப்போது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தி எவ்வளவு மாற்றம் அடைகிறது. இந்த ஞானத்தை படிக்க படிக்க நம்ம புத்தி விசால புத்தி ஆகுது பாருங்களேன். அப்படியே நம்ம பூமியை விட்டே தாண்டி போயிட்டு இருக்கிறோம். பிறகும் மாயை அவசியம் ஏமாத்துகிறது. ஆனா பட் நல்லா தான் இருக்கு, முரளி கேட்கும் போது, பாபா நினைக்கும் போது, யோகா பண்ணும் போது. ஆனா அந்த மாயா எங்கேயோ ஒரு டைட் ஸ்க்ரூ பண்ணலன்னா எப்படியோ நுழைஞ்சிருதுன்றார் பாபா. ரொம்ப ஏமாத்துது எல்லாரையுமேன்றாரு. இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலைக்கு வந்துருங்கன்றாரு. ஏதாவது விருப்பம் கொண்டார்கள் என்றால் அவ்வளவுதான். பாபா சொல்றாரு, ஏதாவது ஒரு சின்ன ஆசை இருந்ததுன்னா மாட்டினீங்க, அது மூலமா மாயா நுழைஞ்சிரும்ன்ற. இந்த சினிமாலாம் காட்டுவாங்கல்ல, ஏதாவது ஒரு க்ளூ விட்டுட்டு போனாங்கன்னா அந்த க்ளூ மூலமா கண்டுபிடிச்சிருவாங்க என்ன தப்பு நடந்திருக்கு, எப்படி நடந்திருக்கு, போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி இங்க வந்து நம்மளை வந்து மாயா வந்து என்ன பண்ணுது, இவங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கான்னு பாக்குது, அதுலயே நம்மளை கவுத்துருதுன்றாரு பாபா. நினைக்க விடாம பண்ணிடுது. ஒரு காசுக்கும் உதவாதலாக ஆகிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி பெரிய பெரிய மகாரதிகளை கூட மாயா ஏதாவது ஒரு விதத்துல ஏமாத்துதுன்றார். நல்ல முயற்சி பண்றவங்கள கூட இந்த மாதிரி ஆசை காட்டி மோசம் பண்ணுதுன்றார் பாபா. பிறகு அவர்களால் இதயத்தில் இடம்பெற முடியாது. அந்த மாதிரி இருக்கிற மகாரதிகள் பாபாவுடைய இதயத்துல இடம்பெற முடியாது. ஏன்னா ஒரு சின்ன அற்பமான விஷயத்துல போய் மாட்டிக்கிறோமா, அது வந்து பாபா புரியல. நான் உன்னை எப்பேற்பட்ட ஹையஸ்டா மாத்திட்டு இருக்கிறேன், நீ போய் இந்த சோழிக்கு பின்னாடி போறியன்ட்டு பாக்குறாரு. அதாவது ஆசை, இந்த உலகத்துல ஏதாவது ஒரு பொருள் பின்னாடி போறோம்னாலே அது சோழி தானே. அதான் பாபா சொல்றாரு, அவங்க இதயத்துல இடம்பெற முடியாது. ஒரு சில குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் தந்தையை கூட முடித்து விடுவதற்கு தாமதிப்பதில்லை. வெளி உலகத்துல சில குழந்தைகள் இருக்காங்க, அவங்க அப்பாவே கொலை பண்றது கூட
தாமதிக்கிறது இல்ல, குடும்பத்தை கூட அழித்து விடுகிறார்கள். சிலர் வந்து டோட்டலா குடும்பத்தை அழிச்சிடறாங்க அந்த விகாரத்தின் காரணத்தினால. மகான் பாவாத்மாக்களாக இருக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எவ்வளோ பாவிகள். ராவணன் என்னெல்லாம் சேவித்து விடுகிறான் பாருங்க. மாயாவை சாதாரணமா நினைக்காதீங்க, ஒரு குடும்பத்தை அழிக்க வச்சிருதுன்றாரு. இதை போய் சாதாரணமா பேசுறீங்களா? 5 விகாரம் என்ன, அது ஒன்றும் இல்லை, அது எல்லாருக்குள்ளேயும் தான் இருக்கு, அது ஊரோட ஒத்து வாழுங்க. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாருக்கும் வர்றதுதானே. பாபா சொல்றாரு, ஆமா, அந்த 5 விகாரம் தான் கொலையே பண்ண வைக்குதுன்றாரு பாபா. அதனாலதான் கொலை நடக்குது, குடும்பத்தை அழிச்சிடுதுன்றாரு. மிகவும் வெறுப்பு ஏற்படுகிறது பாபாவுக்கு, ரொம்ப வெறுப்பு ஏற்படுதான். எவ்வளவு அசுத்தமான உலகமாக இருக்கிறது. பாபாவுக்கு தோணுதான், இது என்ன, இது ரொம்ப வெறுப்பா வருது பாபாவுக்கு, அசுத்தமா இருக்குது, இதன் மீது ஒருபோதும் மனதை ஈடுபடுத்தக்கூடாது. பாபா சொல்றாரு, உங்களுக்கு மட்டும் பார்க்க நல்லா இருக்கா, இதன் மேல போய் மனசை ஈடுபடுத்துறீங்கன்றாரு. அங்கங்க கொலை எல்லாம் நடக்குது, பார்க்க நல்லாவா இருக்கு அப்படின்றாரு. தூய்மையாக ஆவதற்கு மிகுந்த துணிவு வேண்டும். பாபா சொல்றார், இந்த இந்த மாதிரி ஒரு உலகத்துல சுத்தி சாக்காடை, அதுல நம்ம மட்டும் ஒரு தூய்மையான தாமரை மலர் மாதிரி அழகா சூரியனை நோக்கி பிரகாசிக்கணும்னா எவ்வளவு கஷ்டம். ரொம்ப துணிவு வேண்டும்னு சொல்லி சொல்றாரு. உலகத்தின் அரசாட்சி என்ற பரிசு பெறுவதற்கு தூய்மை முக்கியமானது. லட்சுமி நாராயண ஆகுதுன்னா சாதாரண விஷயம் இல்ல, உலகத்தையே ஆள போறது என்ற பரிசு வந்து பெறறதுக்கு தூய்மை தான் முக்கியமானது. எண்ணம் சொல் செயல தூய்மையா இருக்கணும். எல்லாத்தையும் பார்க்கணும், பார்க்காம இருக்கணும், பார்த்தும் பார்க்காம இருக்கணும். எதுவுமே புத்தியில ஸ்டோர் பண்ணிக்கூடாது, எதுவுமே மனசுல வரக்கூடாது, கனவுல கூட வரக்கூடாது. நீங்க பார்க்குற எந்த விஷயமும் அசுத்தமான விஷயங்கள் கனவுல கூட வரக்கூடாது. நீங்க உங்க எண்ணம் பரிசுத்தமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும், நல்லதே நினைக்கணும், சுப பாவனை நினைக்கணும். அவங்க கெட்டவங்களா இருந்தா கூட அவங்க நல்லவங்க நல்லவங்க நல்லவங்கன்ட்டு நம்மளை மெமரி கார்டில் அப்படியே மாத்திரணும். அந்த எல்லாத்தையும் மாத்திரணும். இது வரைக்கும் யாரெல்லாம் கெட்டவங்கன்னு ஸ்டோர் பண்ணுமோ அவங்களாம் நல்லவங்க நல்லவங்க நல்லவங்க, அவங்கள்ட்ட இருக்க விசேஷ தன்மையெல்லாம் அப்படியே மாத்திரணும், ஸ்டோர் பண்ணிடணும். இது எல்லாத்தையும் என்னென்னலாம் நீங்க வந்து மாயாவா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்களோ புத்தியில, மனசு புத்தியில, எல்லாத்தையும் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி என்ன பண்ணிடணும், மாத்திடணும். எல்லாமே நல்லது, எல்லாரும் நல்லவங்க, அப்படியே கடவுள் தான் நமக்கு ஞாபகம் வரணும். வேற எதுவுமே புத்தியில ஸ்டோர் பண்ணக்கூடாது. நம்ம ஏன்னா இது வரைக்கும் நம்ம ஆத்மால என்ன ஸ்டோர் ஆச்சோ அதுதான் கனவா வருது, அதுதான் பிரச்சனையா வருது. எல்லாமே ஆழ் மனசுல போய் ஸ்டோர் ஆயிடுச்சு. இவங்க கெட்டவங்க, இந்த இடம் கெட்ட இடம், இது எல்லாமே கெட்டது, இப்படி இப்படின்னு எல்லாமே ஸ்டோர் ஆயிடுறதுனால நமக்கு அதுவே கனவா வருது, அதுவே பிரச்சனையா இருக்குது. யாரை பார்த்தாலும் இவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு தோணுது. ஏன்னா அது மாதிரி சொல்லி வளர்த்துட்டாங்க இல்லையா. இங்க பிகே ஆனவர் சென்டர்ல கூட வந்து எல்லாருடைய டிஃபெக்ட்ஸையே பார்த்து பார்த்து சொல்லிட்டாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு. சொல்லவே கூடாது, பரப்பவே கூடாது ஃபர்ஸ்ட். அதெல்லாம் தெரியாம பண்ணிட்டாங்க. அதனாலதான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணும்போதே கரெக்டா ஸ்டோர் பண்ணுங்கன்றார் பாபா. அட்லீஸ்ட் இப்பயாவது ஒழுங்கா ஸ்டோர் பண்ணுங்க. ஆத்மால எதெல்லாம் நீங்க பதிய வைக்கிறீங்களோ நல்லதையே பதிய வைங்கன்றாரு. ஒரு கெட்டதே இருக்கட்டும், அதுல இருக்க நல்லதை மட்டும் பதிய வச்சிருங்க. இது எனக்கு நல்லதுக்கு தான் நடந்திருக்கு, இந்த இந்த இவங்க இப்படி நடந்தது கூட எனக்கு நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு அவங்க கெட்டவங்களா பதிய வைக்காம எனக்கு நல்லது நடந்திருக்குன்ட்டு பதிய வைங்கன்றாரு. தூய்மை காரணமாக எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுகின்றன. இப்ப நம்ம தூய்மையா இருக்கிறதே ஒரே பிரச்சனை தான். நீங்க என்ன உலகத்தோட ஒத்து வாழாம இப்படி வாழறீங்கன்ட்டு கேக்குறாங்க இல்லையா. இதெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால நிறைய குழப்பங்கள் ஏற்படுது. அது பிரம்மா பாபா காலத்துல இருந்து நிறைய பிரச்சனைகள். ஹே பதித பாவன்றே வாருங்கள் என்று காந்தி சொல்லிட்டு இருந்தாரு. காந்தி பாடின பாட்டே அதான், ரகுபதி ராகவ ராஜாராம் பதித பாவன சீதாராம் தான் பாடினாரு. பாபா சொல்றாரு, திரும்ப காந்தி வருவாரு, திரும்ப அதே பாட்டு பாடுவாரு. இந்த சரித்திரம் பூகோளம் மீண்டும் திரும்ப நடைபெறும் சொல்லி சொல்றாரு. ஹிஸ்டரி ஜாகிரபி ரிப்பீட் அப்படின்னு சொல்லி பாபா சொல்றாரு. எப்படி அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி வந்து சொல்றாரு பாருங்க. இந்த ஹிஸ்டரி ஜியாகிரபி எல்லாம் திரும்ப நடக்கும்ட்டு அழகா ஈஸியா சொல்லிட்டு நமக்கு தான் பக்கு பக்குன்னு இருக்குது. ஐயோ திரும்ப இதே நடிப்பு நடிக்கணுமா அப்படின்ட்டு. எல்லோரும் திரும்ப வந்தே ஆகணும். பாபா சொல்றாரு, யாரும் ஓட முடியாது, ஒளிய முடியாது. சொல்ற எல்லாம் திரும்ப வந்து நடிக்க வந்தே ஆகணும். திரும்ப இதே ரோலு, இதே பாட்டு, இதே பிளே பண்ண அடுத்த கல்ப்பும் நம்ம வருவோம். என்ன பிகே ஆயிட்ட வரைக்கும் ஜாலியா இருக்கும், இதுக்கு முன்னாடி இருக்கிற லைஃப் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். அதெல்லாம் திரும்ப நடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போதுதான் ஒன்றாக செல்ல முடியும். அப்பதான் நம்ம எல்லாரும் திரும்ப ஒன்னா கடைசியா பாபா கூட பறந்து போக முடியும். தந்தையும் கூட அனைவரையும் வீட்டுக்கு அழைத்து செல்வதற்காக தானே வந்துள்ளார் அல்லவா. வீட்டுல இருந்து வந்துட்டாங்க குழந்தைங்க, அப்ப அப்பா வந்து கூட்டு போவார்ல திரும்ப, அது மாதிரி இப்ப வந்திருக்கிறாரு.
வீட்டை விட்டு வந்துட்டீங்களே, எவ்வளோ காலம் ஆச்சு நம்ம 2 பேரும் பிரிஞ்சு, வாங்க போலாம் போலான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்காக தான் வந்திருக்கிறேன்றாரு. தந்தை வராமல் யாருமே திரும்பி செல்ல முடியாது. ஆனா அப்பா வந்து கூப்பிடாம நம்ம போவே கூடாது. அதனால பாபா சொல்றாரு, அப்பா வந்த பிறகுதான் எல்லாருமே போக முடியும். அவர் வராம யாருமே போக முடியாது. ஏன்னா அவர் தானே வழி சொல்லுவாரு வீட்டுக்கு. வேற யாரா வந்தா வேற எங்கேயா கூட்டு போயிடுவாங்கல்ல. அதனால அப்பாவே வந்து கரெக்டா பரந்தாமத்துக்கு வழி சொல்லி இப்ப கூட்டு போக வந்திருக்காரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மாயின் ஏமாற்றத்திலிருந்து தப்பித்திருக்க எந்த ஒரு விதமான இச்சையும் இங்க விருப்பம் கொள்ளக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. இந்த சீதை அந்த பொன்மான் மேல வச்ச ஆசையால தான் அந்த ராவணன் கிட்ட மாட்டினாங்க. ஏதோ ஒரு பொன்மான், இந்த ராமர் கோடு போட்டு போனாரு இதை தாண்டாதன்ட்டு. இவங்க அந்த பொன்மானை பார்த்து ஆசைப்பட்டு கடைசியில அந்த ராவணன் கிட்ட போய் மாட்டிட்டாங்க. அது மாதிரி பாபா நம்மளை பொத்தி பொத்தி வளர்க்குறாரு. ஒரு கோடு போட்டு வச்சிருக்காரு ஸ்ரீமத்துன்ட்டு. அந்த கோட்டை தாண்டாத குழந்தை தாண்டினா மாயா வந்துரும்ன்றாரு. நம்ம அதை பாருங்க, நமக்கு அப்படியே அந்த மாயா அந்த கோட்டுக்கு பக்கத்துல அப்படியே விதவிதமா வந்து வச்சுட்டு காட்டுது. அப்படியே விதவிதமா அப்படியே கவர்ச்சி பண்ணுது. அது மாட்டுக்கும், இந்த பத்தியா இது தரவா இது தரவா அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம சாக்லேட் கொடுக்குற வரியா வரியான்ட்டு அந்த மாதிரி இந்த மாயா பண்ணுது நம்ம குழந்தைகளுக்கு. அதுவும் யாரு, மத்தவங்கள விட்டுருது. பாபா குழந்தைகளை தான் விட மாட்டேன்ட்டு அவங்கள்ட்ட தான் வந்து இந்த பெராக் காட்டிட்டு இருக்குது, வரியா வரியான்ட்டு. அதான் பாபா சொல்றாரு, குழந்தைகளே ஸ்ரீமத்தை தாண்டிடாதீங்க, மாட்டிக்குவீங்கன்றாரு. ஒரு விதமான இச்சையும் நீங்க இங்க கொள்ளக்கூடாது. இச்சா மாத்திரம் அவித்யா, ஆசைன்னா என்னன்னே தெரியாத நிலையில இப்பயே ஆக்கி விட்டுறாரு. அப்புறம் தேவதையான பிறகு அதே மாதிரி ஆயிடுறான். அங்க போய் பாருங்க, அப்படியே கொட்டி கிடக்கும் தங்கம், வைரம், வைடூரியம், ட்ரெஸ்ஸு, சாப்பாடு, 36 வகை உணவுகள், எது மேலேயும் ஆசை இல்லை. ஏன்னா இங்கேயே நமக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காருல்ல, அந்த மாயாட்ட போகாத அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம அங்க போயிட்டு எல்லாம் இருந்தாலும் எது மேலேயும் ஆசை இல்லாம வாழ இப்பயே கத்து கொடுத்துறாரு. அது மாதிரி ஆயிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. 2வது பாயிண்ட், உலக அரசாட்சியின் பரிசு பெறுவதற்காக முக்கியமானது தூய்மையாகும். முக்கியமா உலகத்தையே நீங்க அரசாட்சி பண்ணணும்னா முக்கியமானது உங்களுக்கு தேவை தூய்மை தான். அதாவது எண்ணம் சொல் செயல்ல தூய்மையா இருக்கணும். உடம்பால நான் தூய்மையா இருந்தேன், நான் வந்து பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்றேன், அது மட்டும் முக்கியம் கிடையாது குழந்தாய். எண்ணம் சொல் செயல், எண்ணத்துல கூட தூய்மையா இருக்கணும்ன்றாரு. சொல்லு பேசுற வார்த்தையில தூய்மையா இருக்கணும், செயல்லையும் தூய்மையா இருக்கணும். அப்போதான் வந்து உலக அரசாட்சி பெற முடியும். எனவே தூய்மையானவராக ஆவதற்கான துணிவு கொள்ளணும்னு சொல்லி சொல்றாரு. ஆத்ம உணர்வுல வரணும். அந்த உடம்பே நான் இல்லை, உடம்பே மறந்து போயிடணும். உடம்புக்கு என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஆத்ம உணர்வுல வர்றதுக்கு துணிவு வேணும்ன்றாரு. தங்களது நடத்தைகளை திருத்த வேண்டும். ஆத்ம உணர்வுல வந்தாதான் நடத்தை திருந்தோம். தேக உணர்வுல வந்தா நடத்தையே திருந்தாது. தன்னுடைய தேகம் அதையே நினைச்சுக்கிட்டு எனக்கு அங்க வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு நம்மளே வந்து உடம்பு கான்சியஸ்லயே இருந்துட்டு மற்றவங்களையும் தொந்தரவு பண்ணிட்டே இருப்போம். அதனால பாபா ஆத்ம உணர்வுகளை வந்து நடத்தைகளை திருத்தணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், எப்போதும் நினைவில் குடைநிலைக்கு கீழே இருங்க. மரியாதையின் கோட்டுக்குள் இருக்கக்கூடிய, திரும்ப வந்துட்டாரு பாபா, அந்த ஸ்ரீமத் என்ற கோட்டுக்குள்ள இருக்கணும். எப்பவுமே பாபா நினைவு குடைநிழல்லே இருக்கணும். அது மாதிரியே இருக்கக்கூடிய மாயை வென்ற, அப்பதான் மாயா கிட்டக வராது, இல்லைன்னா வந்து நுழைஞ்சிரும். மாயை வென்ற மாயாஜீத் விஜயி ஆகுக என்ற வரதானம் கொடுக்குறாரு. எப்பயுமே பாபா நினைவு என்ற குடைநிழல் மற்றும் ஸ்ரீமத்தை தாண்டக்கூடாது. ஸ்ரீமத்தை தாண்டினீங்கன்னா அந்த மாயா கூட தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் ஸ்ரீமத் படி நடக்கலையோ அவங்க மாயா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதான் பாபா சொல்றாரு, எப்பயுமே ஸ்ரீமத்து மற்றும் குடைநிழல்லே இருங்க, அப்பதான் மாயை வெல்ல முடியும்னு சொல்லி பாபா சொல்றாரு. பாபாவின் நினைவு மட்டும்தான் குடைநிழல் ஆகும். எது குடைநிழல்? இந்த சங்கம யுகத்துல நமக்கு குடைநிழல் எது? வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் குடை எடுத்துட்டு போறோம் இல்லையா, அது மாதிரி இங்க வந்து மாயா வந்து வெயிலே அடிக்கும், புயலையே கொண்டு வரும், என்ன வேணாலும் பண்ணும், பிச்சுக்கிட்டு போகும் நம்மளோட குடையெல்லாம். அந்த குடையெல்லாம் பிச்சுட்டு போயிடும். பாபாவுடைய நினைவுன்றது குடை வந்து போகாது, எப்பயுமே நம்மளை விட்டு போகாது. பாபாவுடைய நினைவு மட்டும்தான் உங்களுடைய இப்போ குடைநிழல், பிராமணர்களுடைய குடைநிழல். அதை மட்டும் மறந்துடாதீங்க. குடைநிழல் இருப்பது என்றால் மாயாஜித் விஜய் ஆவதாகும். எப்பயுமே குடைநிழல்ல இருந்தீங்கன்னா நீங்க மாயை வென்ற ஆத்மா. அதனாலதான் இந்த பரமசிவன் கழுத்துல இருந்த பாம்பு வந்து கருடன்ட்ட கேட்டுச்சான்,
கருடா சௌக்கியமான்ட்டு. அப்ப மாயா கிட்டே கேட்குறோம் நம்ம, மாயா சௌக்கியமான்ட்டு. அப்ப மாயா என்ன பண்ணும், நீ இருக்கிற இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு வந்து சௌக்கியம், யாரும் இருக்கிற இடத்துல இருக்கிற வரைக்கும் சௌக்கியம்னு சொல்லிச்சான் கருடா. அப்ப பாருங்க, நம்ம வந்து பரமசிவன் கழுத்துல இருக்க வரைக்கும் தான் நமக்கு சேஃப்டி. அப்ப கருடன்ட்ட சவால் விடுறோம், அதே இறங்கிட்டோம்னா அவ்வளவுதான், நம்மள வந்து அந்த கருடம் பிடிச்சி சாப்பிட்ரும். அதான் பாபா சொல்றாரு, எப்பவுமே நினைவின் குடைநிழலுக்கு கீழே இருங்க, பாபா நினைவின் குடைநிழலுக்கு கீழே இருங்க, மற்றும் ஸ்ரீமத் மரியாதையின் கோட்டுக்குள் இருங்க. ஸ்ரீமத் என்ன பாபா கொடுக்குறாரு, பாபா நினைக்கணும், அமிர்த வேலை, முரளி படிக்கணும், அப்புறம் என்னென்னலாம் அவர் கொடுத்துருக்காரு ஸ்ரீமத் முரளியில் என்னென்ன சொல்றாரு அது எல்லாத்தையும், துக்கம் கொடுக்கூடாது, துக்கம் எடுக்கக்கூடாது, இது எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போது உள்ளுக்குள் வருவதற்கு யாருக்கும் தைரியம் இருக்காது. அப்போ வந்து மாயாவுக்கு தைரியம் இருக்காது, அந்த கோட்டுக்குள்ளார வர்றதுக்கு மாயாவுக்கு தைரியமே இருக்காது. ஏன்னா அது யார் போட்ட கோடு, ராமர் போட்ட கோடு, சீதைக்கு ராமர் போட்ட கோடு, ஆத்மான்ற சீதைக்கு ஈஸ்வரன் போட்ட கோடு. அதுக்குள்ள வர்றதுக்கு மாயாவுக்கு தைரியமே இருக்காதுன்றாரு. மரியாதையின் கோட்டிலிருந்து வெளியேறினால் மாயா வராது, ஆனா நீங்க போயிட்டீங்கன்னா என்ன ஆகும், நீங்க அந்த கோட்டை தாண்டினீங்கன்னா முடிஞ்சு போச்சு கதைன்றாரு. மாயா துவம்சம் பண்ணிடும். மரியாதையின் கோட்டிலிருந்து வெளியேறினீங்கன்னா மாயா தன்னுடைய ராக்குதல் புத்திசாலி ஆகும். மாயா என்ன பண்ணிடும், தோல் மேல கையை போட்டு அவங்க கூட்டின்னு போயிடும், அவ்வளவுதான். அப்புறம் நம்ம வந்து பிகேவா இருக்க மாட்டோம், நான் பிகேவா ஆயிடுவோம். அப்புறம் நான் பிகேக்கெல்லாம் பச்சாதாபம் கடைசியில தான், பாபா பிரத்யட்சம் ஆகும்போது ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்குவாங்க. அது பிகேவா இருந்து நான் பிகேவானா பிரத்யட்சமாகும் போது ஐயோ அப்பயே சொன்னாங்களே கேட்கலையே, இப்ப காட்சியெல்லாம் கிடைக்குது, இப்ப பாபா கூட பக்கத்துல உட்காந்துன்னு போறாங்களே எல்லாரும், நம்மளால போக முடியலையே, அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானே, ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு பச்சாதாபம் தான். அப்ப மாயா கூட வாழ்ந்தோம்னா இப்ப வந்து மாயா என்ன பண்ணிடும், நம்மளை வந்து அவங்களுடையவளா ஆக்கிட்டு புத்திசாலியா, அது வந்து அது புத்திசாலியா ஆக்கிட்டு நம்மள என்ன ஆயிடும், நம்மளை வந்து கோழையாக்கி வச்சிருக்கோம், அதோட எதில் வச்சிருக்கோன்றார். ஆனால் அநேக முறை வெற்றி அடைந்துள்ளோம் பாபா சொல்றாரு. ஆனா குழந்தைகளே, நம்ம அநேக முறை வெற்றி அடைந்திருக்கிறோம், வெற்றி மாலை நம்முடைய நினைவு சின்னமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, வெற்றி மாலையே உங்களுடைய நினைவு சின்னம் தான், இந்த பாண்டவர்களுடைய நினைவு சின்னம்லாம் உங்களது தான்ன்றாரு. நீங்க தான் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, போன கல்பத்துல நீங்க தான் அநேக முறை, இந்த கல்பம் இல்ல, போன கல்பம் இல்ல, அதுக்கு முந்தான கல்பம், எத்தனை கல்பம், அடுத்த கல்பம் நீங்க தான் வெற்றி அடைய போறீங்கன்றாரு. இந்த கல்பமும் நீங்க தான் வெற்றி அடைய போறீங்க, உங்களோட நினைவு சின்னம் தான் இந்த 108 மணி மாலைன்றாரு. யாரெல்லாம் 108 அவங்கள சொல்லிட்டு இருக்காரு, 108 மணி மாலையும் நீங்க தான் மாயை வென்று போயிருக்கிறீங்க. இந்த நினைவில் இருந்து எப்போதும் சக்தியாக இருங்கள். நான் தான் வெற்றி அடைந்த ஆத்மா, நான் தான் பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு, நான் தான் அவரோட குடைநிழல்ல இருக்கிறேன் அப்படின்ற அந்த நினைவுல எப்பயுமே சக்திசாலியா இருங்க. அப்போது மாயாவிடம் தோல்வி அடையவே முடியாது சொல்றாரு. அப்ப நீங்க உங்க மாயாட்ட தோல்வி அடைய முடியாது. மாயா உங்களை பார்த்துட்டு இவங்க வந்து பரமசிவன் கூடவே இருக்கிறாங்க, இவங்கள்ட்ட நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு கிளம்பிரும், தோல்வி அடைஞ்சிரும்னு சொல்றாரு. அதனாலதான் ஞாபகார்த்தமா பக்தி மார்க்கத்துல எல்லாம் அந்த உற்சவர் மூலவன்றவர் தனியா அப்படியே உள்ளார அப்படியே குளிர்ச்சியா உட்காந்துருப்பாங்க. அந்த உற்சவர்ன்றவங்க அந்த வெளியில வந்து கூட்டிட்டு போவாங்க, அப்படியே டான்ஸ் ஆடி கூட்டு போவாங்க. அப்ப தலையில ஒரு குடை நிழல் இருக்கும், அது வந்து ஈஸ்வரனுடைய நினைவு. அந்த குடை நிழல்ல தான் வெளியில போயிட்டு அவங்க சேவை செய்ய போகணும். அப்பதான் சேவையில டிசர்வீஸ் வராது, பாபா நினைவுலயே சேவை பண்ணணும். அதுதான் வந்து அந்த உற்சவருக்கு அந்த குடை காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஒண்ணும் கிடையாது, இப்ப பாபா நினைவுன்ற குடைநிழல்ல யார் இருக்கிறாங்களோ அவங்க மாயை வென்ற ஆத்மாவா ஆயிடுறாங்கன்னு சொல்றாரு. ஸ்லோகன்: அனைத்து கஜானாக்களையும் தனக்குள் நிறைத்து கொள்ளுங்கள், அப்போது முழுமைத்தன்மையின் அனுபவம் ஏற்படும். இப்ப பாபா நினைச்சு எல்லா கஜானாக்களையும் ஃபர்ஸ்ட் ஞானத்தை நிரப்பிடுங்க. ஞானம் வந்து நல்லா படிச்சு ஃபுல்லா நிரம்பிடுங்க. அடுத்து பாபாட யோகா பண்ணி சக்தி, எல்லா சக்திகளையும் உள்ளடக்கிடுங்க. அப்புறம் குணங்கள், என்னென்ன குணங்கள் பாபாட்ட வந்து நமக்கு கிடைக்குது, அன்பு, அமைதி, சுகம், மகிழ்ச்சி, ஆனந்தம், இந்த மாதிரி தூய்மை. இப்போ முதல்ல தூய்மை சக்தி எல்லாத்தையும் நீங்க நிரப்பி வச்சிருங்க. தனக்குள்ள நிறைச்சிட்டிங்கன்னா தான் நீங்க பாப்சமான நிலைய அனுபவம் செய்ய முடியும். அப்படியே பாபாவுக்கு சமீபத்துல இருக்கிற மாதிரி அனுபவம் ஆகும், பிரம்மா பாபாவுக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஏற்படும். அப்பதான் நான் யாரு, அப்பதான் நம்ம பிரம்மா பாபாவுக்கு நான் வந்து குழந்தையா இருக்கிறேன்றதே அனுபவம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கஜானாக்களை நிரப்பிக்கோங்க இப்பேன்னு சொல்றாரு. அப்போது முழுமைத்தன்மை, நம்மளுடைய கம்ப்ளீட் ஸ்டேஜும் நம்மளால அனுபவம் பண்ண முடியும். நான் வந்து போன கல்பத்துல எப்படி நான் அவ்யக்த ஹரிஸ்தாவா முழுமை அடைஞ்சு போனேன், அந்த மாதிரி இப்ப நான் அடைஞ்சிட்டு இருக்கிறேன்ற அனுபவம்
எப்போ ஏற்படும்னா நமக்குள்ளார எல்லா கஜானாக்களும் கடவுளுடைய எல்லா கஜானாக்களும் நமக்குள்ள நிறைஞ்சு இருக்கும் போது தான் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி. நம்ம நன்றி.